ஹாய் மியா சென்ஸ் நான் உங்கள் மியா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம தயாங்கோட ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்லே பார்த்துருப்பீங்க எப்படிப்பட்ட கதைன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் மறக்காமல் ஹெட்ஃபோன் எடுத்து வியர் பண்ணிக்கோங்கடா. அப்புறம் பிடிச்சிருந்தா கேளுங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லைக் பண்ணிடுங்கடா. லைக் மட்டும் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கூட வேணாம், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஐயோ நம்ம கதையெல்லாம் ஒருத்தவங்களுக்கு பிடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான்டா லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள் கதை எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டு, சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, ஒருத்தனால ஒரு பொண்ணை இப்படிலாம் லவ் பண்ண முடியுமா, அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒருத்தனை ஏன் இவ்வளோ லவ் பண்ணியும் லவ் பண்ணாமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிற மாதிரி தான் ஒரு கதை இருக்கும். ஸோ மறக்காமல் ஹெட்ஃபோன் எடுத்து வேவ் பண்ணிக்கோங்க. சரி ஓகேடா, வாங்க இப்போ. ஓகேடா. என்னோட உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னோடய ஃப்ரெண்ட் ஜியான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அவங்களோட சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அவங்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஸ்டோரிஸ்லாம் நல்லாயிருக்கு. லவ் யூ, பாய். இப்போ ஸ்டார்டிங் சீன்லே ஒரு பெரிய டீப் ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே ஒரு பெரிய வீடு இருக்குது. அந்த வீட்டில் இப்போ ஒரு ஆள் அழகாக கோட் ஷூட்லாம் போட்டுட்டு அப்படியே கல்யாணத்துக்காக ரெடி ஆகுறாரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம தயாங் தான். ஸோ தயாங் அப்படியே மிரரில் அவனை பார்க்குறான். என்ன தயாங், இன்னைக்கு உனக்கு மேரேஜ், அதுவும் உன்னோட வாயன் கூட உனக்கு மேரேஜ். எத்தனை நாள் கனவுடா உனக்கு வாயனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கெல்லாம் நடக்க போதில்ல. அவள் புருஷனா அவள் கூட நான் இருக்க போகிறேன். அவள் எனக்கு தானே, அவளை இன்னைக்கு நான் அடைஞ்சிருவேன்ல. அந்த வயன் எனக்கு தானே. தயாங், வயன் இனிமே உன்னோட பொண்டாட்டிடா. அவன் உனக்கானவ மட்டும்தான், வேற அவனுக்கும் கிடையாது. என்னோட காதல் இந்த உலகத்தில் எவனாலையும் ஒருத்தி எந்த அளவு காதலிக்க முடியுமா, அந்த மாதிரி என் காதல் இருக்கும். அப்படி லவ் பண்ணுறேங்க, பைத்தியக்காரமான காதல்னா அது என் லவ் தான். என் வாயின் மேலே வச்சுருக்க அந்த காதல் தான். சரி, நம்ம இவ்வளோ அழகாயிட்டோம், பொண்டாட்டி எப்படி இருக்கிறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் அப்படியே நீங்கள் இருக்கிற அந்த ரூமுக்கு வரான். பார்த்தா நீங்கள் ரெடிலாம் ஆகலை. அப்படி தயாங் எப்படி உங்களை வச்சுருப்பானா, உங்கள் கையிலலாம் கட்டு போட்டு உங்கள் காலெல்லாம் சங்கிலி போட்டு கட்டு போட்டு வச்சுருப்பான். அவன் அப்படியே கிட்ட வந்துட்டு, ஏய் பொண்டாட்டி, என்னாடி ரெடி ஆகாமல் உட்காந்துருக்கா, அதான் கீ வச்சுட்டு போயிருக்கேன்ல, அவுத்துட்டு அப்படியே ரெடி ஆக வேண்டியது தானே. சார் என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? நான் உங்களை எப்படி நினச்சேன், எதுக்கு என்னோட கல்யாணத்துலேருந்து என்னை தூக்கிட்டு வந்தீங்க சார்? ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? நான் உங்களை பார்த்து எவ்வளோ உயர்வா நினச்சி வச்சுருந்தேன். ஏய் ஆய முர்றி, என்னடி சாரு சாருன்னு மயிரிட்டு உன்ட்ட டேட்டே சொன்னாலா என்னை தயாங் தான் கூப்பிடணுன்ட்டு, எதுக்குடி என்ன சாரு சாருன்னு என்ன பிரிக்கிறா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? வேணாம், எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய் நாடி, நான் இப்படி அழுதா அப்படியே விட்டுருன்னு நினைக்கிறியா? பாரு, எனக்கு தாண்டி ஏதோ ஒரு பொறம்போக்கு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். நான் அப்படியே உன்னை தூக்கி கொடுத்துருவேனா? உன்னை பைத்தியக்கார மாதிரி காதலிச்சுட்டு இருக்கேன்டி 3 வருஷமா. நீ சொல்றி, உனக்காக தாண்டி பார்த்து பார்த்து எல்லாமே பண்ண. உன்னை இந்த நிலைமையில உட்கார வச்சது யாரு? நான் தானே. எப்படி என்னை மறந்துட்டு அவனை காதலிச்ச? சார் நான் என்னைக்கு உங்களை அப்படி நினைச்சதே இல்லை. நீங்க என் லைஃப்பை மாத்திருக்கீங்க தான், ஆனா உங்களை நான் ஒரு கடவுளாக தான் பார்த்தேன். ஏய் மூர்றி, கடவுளா பார்த்தாலாம் மயிரா பார்த்தாலாம் உன்னை எவன்டி அப்படி பார்க்க சொன்னா? என்னை லவரா பார்த்துருக்கலாம்ல. ஒருத்த நமக்காக இவ்வளோ செய்கிறானே, அட்லீஸ்ட் ஒரு லவ் சின்னதாக கூட வடி என் மேலே வரல உனக்கு? சொல்லுடி, சின்னதாக கூட வடி என் மேலே வரல? ஏய் என்னடி, அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவேன்னு நினச்சியா? முடியாதுடி. என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ இழந்துருக்கேன். உன்னை அவ்வளோ சீக்கிரம்லாம் மற்ற எவனும் தூக்கி கொடுத்துட மாட்டேன். எனக்கு மட்டும்தான் இந்த வயன்றவ, இந்த கிம் தயாங்க்கு மட்டும்தான், எந்த மயிருக்கும் கிடையாது. சார் வேணாம் சார். ஏய் ஒழுங்கு மரியாதையா இந்த கட்டெல்லாம் அவுத்துட்டு இதோ
வச்சிருக்கேன் பாரு. இந்த வெட்டிங் ஃப்ராக்கை போட்டு ரெடி ஆகிட்டு வர 10 நிமிஷம் தான் உனக்கு டைமு. அதுக்கு மேலே லேட் ஆச்சு. இந்த தயம் இவ்வளோ வரையும் நார்மலாக பேசி தானே பார்த்துருப்பேன். சைக்கோன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வெளியே வந்தான், அவளை என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாதுரி, சரியா? உனக்காக கீழே நான் வெயிட் பண்ணிருப்பேன். அழகா ரெடியாகி வரணும், சரியா பேபிகா? சார் வேணாம். ஏய் மூட்டி கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிப்பா இறங்கி அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அந்த விசில் ஊதிக்கிட்டே நடந்து வரான். ஸோ அங்கே ஃபாதர் அப்படியே நின்றுட்டு இருக்காரு ஒரு மாதிரி பயத்தில். பிகாஸ் அவனோட பாடி கார்ட்ஸ் அப்படியே கன் பாயிண்ட்ல வச்சுட்டு இருக்காங்க. என்னையா அப்படி பயப்படுறா? ஒழுங்கா மாத்திரம்லாம் சொல்லிடுவியா? கரெக்டாக சொல்லுவேன் சார். சார் முதல்ல இந்த கன் எடுக்க சொல்லுங்க. அதெல்லாம் எடுக்க முடியாது. நீ வாட்டி தப்பிச்சு ஓட்டிட்டேன்னா அப்புறம் யாரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அதெல்லாம் ஓட மாட்டேன் சார். ஓட மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நம்பிக்கை இல்லையே. இருக்கட்டும், நான் என் பொண்டாட்டி இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவா, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இதே சைடு உங்களை பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசனையே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் கை காலெலாம் கட்டு போட்டிருப்பான்ல, அதுக்கு அவன் கீயும் கொடுத்துட்டு போயிருப்பான். அந்த லாக் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. ஸோ அங்கே ஜன்னல் கிணல் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறீங்க. ஒரு ஜன்னல் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் டாய்லெட் மேலே ஏறி அந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது கிட்டத்தட்ட ஒரு 10 ஃப்ளோருக்கு மேலே இருக்கும் போல் உங்கள் ரூமு. இங்கேருந்து குதிச்சா கண்டிப்பாக நமக்கு எதனா ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறது? இவன் எதுக்கு என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்? போகம், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னை எதுக்குமே இப்போ கடத்தி வச்சுட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா? எங்கே இருக்கு? என்னை வந்து கூட்டிட்டு போ போகம். எனக்கு பயமா இருக்கு. அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. போகம் எங்கடா இருக்கு? எனக்கு பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. இப்போ தயாங்கண்ணா, ஏய் ஏய் கதை தரடி, என்னடி பண்ணிருக்க உள்ள? சார் நான் வந்துடுறேன். எவ்வளோ நேரம்டி? மணி 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. இந்த வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. அதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்கீங்க. தயம் கோவது. என்னடி ட்ரெஸ்ஸை மாற்றாமல் அப்படியே இருக்கா? உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், அறிவு மாதிரி இருக்காதா உனக்கு? அது மாத்துடி. இல்லை சார் வேணாம் சார், அவங்கள. ஏய் பாரு, என்கிட்ட அந்த சைக்கோவை மட்டும் வெளியே வர வச்சிடாதடி. அப்புறம் என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது. வேணாம், நீ அடங்க மாட்டல்ல? சரி, நீ ஏன் அந்த ட்ரெஸ்ஸை மாத்துறியா இல்லை நானே மாட்டி விடவா? இல்லை வேணாம். அப்போ மாத்துடி, மாத்துன அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ தாயம் அப்படியே உங்களை ஒரு மாதிரி டபுள் மாதிரி பார்க்குறான். சார் நீங்கள் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க சார். என்னடி தப்பு பண்ணுறேன்? இல்லை என்ன தப்பு பண்ணுறேன்? பிடிக்காத ஒருத்தவங்களை எதுக்கு சார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் உங்களை லவ்வே பண்ணதில்லை சார். இப்பாட்ரி, அந்த வார்த்தை மயிரை மட்டும் நீ சொல்லாத போதுமா? என்னை லவ் பண்ணலாட்டி பரவாயில்லடி. என் ஒருத்தன் காதல் போண்டுடி, நம்ம 2 பேருக்கு என் ஒருத்தன் லவ் போதும். அதிகமாக வச்சிருக்கேன், சரியா? உன் லவ் மாதிரிலாம் எனக்கு தேவையே கிடையாது. நான் லவ் பண்ணுறல அது போதும், சரியா? சார் ஏய் ஆடி, இனிமேல் சார் மயிரெலாம் கிடையாது. வள்ளி தாயா அப்படி இல்லையா? புருஷா, அவ்வளோதான். வேற மயிறு சார் இருன்னா பார்த்தா நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும்டி அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி உங்களை மிரட்டான். நீங்கள் பயப்படுறீங்க. அண்ட் தென் அவன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் நீங்கள் வரவே மாட்டேன்றீங்க. ஆனால் அவன் உங்களை பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறான். ஸோ இப்போ அந்த மேரேஜ் நடக்கிற அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறான். ஸோ இப்போ நீங்கள் உன் தயவங்க அங்கே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் கண்ணில் எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு சிரிப்பு எதுவுமே இல்லாமல் நின்றுட்டுருக்கீங்க. அங்கே இருக்க ஃபாதரும் அதே மாதிரி தான். அவர்னா அப்படியே முழிக்கிறாரு. யோ ஆரம்பியா, அப்படியே பார்த்துட்ருக்கா? சரி சார். கிம் தயவங்க ஆகிய நீங்கள்
அ அ லீ வாயினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் சம்மதம். உங்கள லீ வாயினாகிய நீங்க கிம் தயவுங்க திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பா நீங்கள் அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. ஏய் உன தானே கேட்குறான், சொல்லுடி சொல்லுடி. அது அது சொல்லுடி. சொல்றியா சொல்ல வைக்கவா? சம்மதம் சம்மதம். ஆ சரி. நீங்கள் 2 பேருமே இப்போ 2 பேரும் ரிங்கை மாற்றிக்கோங்க. சார் இந்தாங்க உங்கள் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதரும் இப்போ தவங்கிட்ட ரிங் கொடுக்குறாரு. ஸோ தயவங்க அந்த ரிங்கா ஒரு ஸ்மைல் ஃபேஸோட அதை வாங்கிட்டு அப்படியே உங்கள் கையை கேட்குறான். நீங்கள் கையை கொடுக்காமலே இருக்கீங்க. ஹே கையை குர்றி. இல்லை வேணாம் ப்ளீஸ், உங்கள் காலில் கூட விழுகிறேன் வேணாம், இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது. ஏய் மத்தா நானும் தாண்டி ஆகணும், கையை குர்றி. வேணாம் ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார், ஒருத்தங்களை விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க கூடாது சார். அப்படி பண்ணிக்கிட்டு அந்த வாழ்க்கை நரக மாதிரி இருக்கும் சார். ஏய் நரகமோ என்னமோ அது நீ இருக்கிறல்ல, அது எனக்கு போதுண்டி. அந்த நரகத்தில் நீ இருந்தால் கூட நான் வாழ்வேண்டி. சார் குட்ரிமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை கேட்குறான். நீங்களும் ஒரு வழி இல்லாமா உங்கள் கையை கொடுக்குறீங்க. ஸோ அவன் அப்படியே அந்த ரிங்கை போட்டு விடுறான். தென் உங்களை பார்த்துட்டு பாரு, இனிமேலேருந்து நீ என் பொண்டாட்டி அவ்வளோதான். பார்த்தா இனிமேல் பார்க்கு போக்குன்னு போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான்டி, உனக்கு என் கையில் தான் சாவு. உன்னையும் கொண்டுட்டு நானும் செத்துருவேன், அவ்வளோதான். நீ இல்லாத உலக மயத்தில் நான் எதுக்கடி வாழணும்? நீ ஏன் இல்லை, அப்போ நான் எதுக்கடி இருக்கணும்? அவ்வளோதான், சரியா? சார் ஏய் என்ன சார் தயாங்கன்னு சொல்கிறீ? சொல்லுடி. தயம் எவ்வளோ நல்லா இருக்குது, அதை விட்டு சாருன்றா மயிருன்றா. எப்படி நல்லா இருக்கேண்ணா பார்க்க? சொல்லுடி. நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்ச கிரே கலருடி கோட்டு. சொல்லு, உனக்கு பிடிச்ச மாதிரி தான் கல்யாணத்தையுமே இது பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா? சொல்லுடி, நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. சரி, எனக்கு ரிங்க போட்டு விடு. இந்தா பொடி வாங்குடி. பார்த்தா வாங்குறியா இல்லையா அப்படின்னு அவங்க கத்துனோடனே நீங்கள் பயந்துட்டு அந்த ரிங்க வாங்கிடுறீங்க. ஸோ இப்போ தான் அவங்க அப்படியே உங்ககிட்ட கையை கொடுக்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. போட்டு விட்றி. இல்லை ஏய் போடுறி அப்படின்றான். நீங்களும் அந்த ரிங்கை அவனுக்கு போட்டு விடுறீங்க. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு நடி இனிமேலேருந்து நம்ம புருஷன் பொண்டாட்டி தானே. என்னடி சிரிப்பே இல்லை, கல்யாணம் இருக்குடி நம்ம 2 பேருக்கும். இல்லை என்ன இல்லையா? நீ அடங்க மாட்ட. இந்தா உங்கள் பாட்டி ஊரில் தானே இருக்கு, இதை போட சொல்கிறேன். இரு இல்லை வேணாம் 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 ப்ளீஸ், அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க வேணாம். எனக்கு இருக்கவங்க அவங்க மட்டும்தான். ஏய் ஆய மூடு, அதான் நானும் இருக்கல்ல. நீ நான் பாட்டி எல்லாம் ஒரு குடும்பம். அப்புறம் அடுத்த வருஷம் ஒன்று வரும், என்ன மாதிரி இல்லைன்னா உன்ன மாதிரி ஒன்று வரும். அப்படியே நம்ம குடும்பம் பெருசாயிட்டே போய் பொண்டாட்டி. என்ன சொல்கிற? எதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க? நான் இன்னொருத்தர் காதலிக்கு தெரிஞ்சோம். ஏய் பார்த்தா மூடிரு, காதலிக்கிறான் காதலி. ஏய் என்னடி பண்ணிட்டான் உனக்கு அவன்? சொல்லு, என்னடி பண்ணிட்டான் உனக்கு அவன்? எனக்கு புரியலடி. என்னோட உனக்கு நல்லது செஞ்சான் அவன். ஏய் நீ இந்த நிலைமையில இருக்க காரணமே நான் தாண்டி. எனக்கு தெரியும் இந்த நிலைமையில இருக்க காரணம் நீங்க தான், அதை நான் மறக்க மாட்டேன். அண்ணா என்னையுமே நீங்க கேட்கறது தான் தப்பு. யா உனக்கு கொடுத்தா நீ குறைஞ்சிருவியா? இல்லை புரியல. ஏய் நான் உன உடம்புக்கு ஆசைப்படலடி, உள்ள மனசுக்கு தான் ஆசைப்பட்டேன். அது கூட எனக்கு கிடைக்கக்கூடாதாடி? அந்த அளவுக்கு நான் கேவலமானவனா? இல்லை புரியல. ஆரம்பத்தில் இருந்தேன் தான், கேவலமாக தான் இருந்தேன். ஆனால் எப்படி என் வாழ்க்கையில் வந்தியோ மொத்தமாக மாறிட்டேன்டி, மொத்தமாக மாறிட்டேன். மொத்தம் அன்னைக்கு மட்டும் என் லைஃப்பில் நீ வராமல் இருந்தா என் நேரம் இந்த தயாங்கன்ற ஒருத்தவன் இருந்திருக்கவே மாட்டான். என் லைஃப்பில் வந்து தேவதடி, உனக்கு கடைசி வரையும் வாழ்க்கையில் வச்சுக்கணும்னு எதிர்பார்த்தேன். அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். என்ன என்ன வேணா நினச்சிட்டு போ. இவன் சைக்கோ மாதிரி பண்ணுறான், சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான். ஆனால் உன் மேலே வச்சிருக்க லவ் அது அதிகம்டி,
மற்ற எவனாலையும் இந்த மாதிரி லவ் பண்ண முடியாதுடி. எவனாலையும் பண்ண முடியாது. இந்த அளவு ஒரு பொண்ணை எவனாலையும் காதலிக்க முடியாது. அப்படி அவனா இருந்தா சொல்லிட்டு காமெடி என்கிட்ட அப்படின்னு தயவு சொல்கிறான். நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. ஏய் சரி நான் ரொம்ப கோமா பேசிட்டேன். ஏன்னா நீ லவ் பண்ணலன்னு சொல்கிறியா? அது கொஞ்சம் வலிக்குதுறீங்க, ரொம்ப வலிக்குது. பாரு, அந்த வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லாதுன்னா என்ன வேணா பேசு, நான் அவனை லவ் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு கூட சொல்லு. ஆனால் நான் அவனை தான் லவ் பண்ணேன், எதுக்கு இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படிலாம் மட்டும் பேசாதடி, வலியுது. என்னதான் நான் சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டாலும் எனக்கு ஒரு மனசு இருக்குடி, எனக்கு ஒரு மனசு இருக்கு. அந்த மனசுலையும் வலியெல்லாம் இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க அப்படியே உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் அவன் பேசுகிற எதுவுமே கேட்கல. உங்களுக்கும் தயவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளாங்கா இருக்கீங்க. ஏய் உன்னதாண்டி, இங்கே பாருடி என்ன நீ என் பொண்டாட்டி ஞாபகம் இருக்கா? இருக்கு. சரி, லவ் யூ சொல்லு. லவ் யூ சொல்லுடி. சொல்றியா? இல்ல லவ் யூ. எவ்வளோ நல்லா இருக்குது. லவ் யூ தயங்கு சொல்லலாம். சொல்லுடி. லவ் யூ தயம், லவ் யூ. சரி, சாப்பிட போலாமா? இல்லை வாடி, உனக்காக தான் பிடிச்சதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன். என் பொண்டாட்டிக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு வைக்க சொல்லியிருக்கேன். வா, நானே ஊட்டி விட்றேன், வா அப்படின்னு சொல்லிட்டு தவங்க அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு ஸோ உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறான். நீங்கள் வேணாம் தான் சொல்கிறீங்க. ஆனால் அவன் முறைக்கிற முறையில அவன் அப்படியே ஊட்ட அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. தவங்க அப்படியே நீங்கள் சாப்பிட்றதான் பார்த்துட்டு இருக்கான். ஏய் இந்த அந்த தண்ணி குடி. என்னடி? பொறுமையாக சாப்பிடு. சரியா? நல்லா இருக்கா? இது வைக்க வாடி. குலோப் ஜாமுன் சாப்பிட்றியா? இல்லை வேணாம். ஏய் உனக்கு பிடிக்குமேடி இது, இந்தா சாப்பிடு. வேணாம் ப்ளீஸ். ஏய் சாப்பிட்றி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ தயம் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய் உனக்கு இப்படிலாம் நான் ஊட்டி விட்டேன்ல, உனக்கு ஆசையா இல்லையா எனக்கு ஊட்டி விடணுன்ட்டு? சொல்லுடி. இல்லையா? இல்லை அப்படி சொல்ல வரல, எனக்கு இருக்கு. அப்போ சரி, எனக்கு ஊட்டி விட்றி. எனக்கு இந்த மாதிரி யாரும் ஊட்டி விட்டதுலடி. எனக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா ஊட்டி விட்றத பார்த்தாலோ இல்லை இந்த படத்துலலாம் எனக்கு ஊட்டி விட்ற சீன்லாம் வரும். ஆனால் அது அந்தளவுக்கு சோல்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா காசு வாங்குறானுங்க, அதுக்கு நடிக்கிறானுங்க, அதனால் ஊட்டி விட்றானுங்க, அப்படி தாண்டி இருக்கும். ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க மனசில் லவ்வோடு ஒருத்தவங்க ஊட்டி விடுவாங்க தெரியுமா? அப்படியே நம்ம சாப்பிட்றப்ப அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அவங்களுக்கு காரமாக தெரிஞ்சிடக்கூடாது, அப்படி பார்த்து ஊட்டுவாங்களே, அந்த மாதிரி எனக்கு ஊட்டி விடுவியாடி. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது யார்கிட்ட தெரியுமா? உங்ககிட்ட மட்டும்தான் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். எனக்காக ஊட்டி விடுவியாடி? சொல்லு. நான் உன் கையில் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் தெரியுமா? ரொம்ப ஆசைப்பட்றேன். எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சாலும் எனக்கு அதில் இல்லடி சந்தோஷம். கையால் ஒரு வாய் சோறு, அது போதும்டி, அது போதும். தயவங்க அப்படியே சுட்டு கொண்டா கூட வயன் கையால் சாப்பிட்டான்டா நான் அந்த நிம்மதியிலே செத்துருவான்டி. அந்த மாதிரிடி எனக்கு போதைன்னு சொல்லலாம், அப்சஷன் சொல்லலாம். நீங்கள் பாருடியண்ணா அப்படின்னு சொல்கிறப்பா நீங்கள் ஒரு மாதிரி அழுவுறீங்க. ஏய் அழாதடி. ஒன்று சொல்லவா, இந்த உலகத்தில் எவன் அழுதாலும் எனக்கு வலிக்காதுடி. ஆனால் நீ அழுதா மட்டும் தாண்டி எனக்கு என்னமோ பண்ணும்டி. பாரு, அதுவும் என்னால் அழுன்னு தெரிஞ்சாலும் என்னால் தாங்கிக்க முடியாதுடி ஒண்டாட்டி, சத்தியமாக தாங்கிக்க முடியாது. பாரு, நான் கோபக்காரன் தான், ஒரு மாதிரி பைத்தியக்காரன் தான். ஆனால் எல்லாம் எதனால? உன்னை பார்த்ததுனால தான்டி, உன்னை பார்த்ததுனால தான். எதுக்கடி அன்றைக்கி நான் உன்னை பார்த்தேன்? அதனால தானடி இப்போ இந்த நிலமையில நம்ம 2 பேரும் இருக்கிறோம். சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு
அவன் கேட்குறான், நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க பாரு ஐயன் ஏ வாடி அம்மு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட உங்களை உட்கார வச்சுட்டு அப்படியே உங்கள் கண்ணத்தை நடிச்சு உங்கள் சீக்ஸை அப்படியே கப் பண்ணிக்கிறான். என்னை பார்த்தா உனக்கு பயமாக தான் இருக்கும். எனக்கு தெரியும் முதல்ல நீ என்னை மரியாதையோட பார்த்த. ஆனால் நான் உன்னை அப்படி பார்க்கல. உண்மையாக சொல்லவா, உனக்கு என்றைக்கும் நான் தப்பாக பார்த்ததும் கிடையாது. உங்ககிட்ட என்றைக்கும் தப்பாக நடக்க போகிறதும் கிடையாது. நீயா உன்னை விருப்பப்பட்டு கொடுத்தா மட்டும்தான் நான் அடைவேனே தவிர மற்றபடி என் நிழல் கூட மேலே படாதுடி. நான் என்ன வேணா கெட்டவனா கேவலமானவனா இருந்துட்டு போகிறேன். ஆனால் உன்னோட ஃபீலிங்ஸில் நான் இது ஒன்று மதிக்கிறேன்டி. உனக்கு விருப்பம் இல்லாமல் உன்னை தொட மாட்டேன்டி. ஆனால் அது ரொம்ப நாள் அப்படி இருக்குன்னா என்னால் சொல்ல முடியாது. உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஆனால் கொஞ்ச நாள் மட்டும்தான். ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் உன்கிட்ட வந்து பிரிச்சிட்டாங்கன்னா நீ எனக்குள்ளே வந்துட்டேனா, அதேமாதிரி நான் உங்களுக்குள்ளே வந்துட்டேனா ரெண்டு பேரும் ஒன்றாயிடுவோம்ல. அது மூலமாக அந்த உலகத்துக்கு ஒன்று வரும்ல. அப்போ நீ என்னை விட்டு போகணுன்னு நினச்சா கூட அந்த குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருந்துருவலடி. இல்லை தயம் பண்ண தப்புக்கு பாப்பா எதுக்கு நம்ம தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்துருவலடி. அப்படி கூட நான் பண்ண சான்ஸ் இருக்குடி. ஏன்னா நீ என் கூட இருக்கணும்ல, அதுக்காக மட்டும்தான். என் கூட நீ எப்போ இருக்கணும். இந்த உலகத்தில் நீயும் நான் மட்டும்தான். தெரியா? இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒத்தனும் கிடையாதுடி. எங்கள் தயம் ஐயன் இந்த 2 பேர் மட்டும்தான் இந்த காட்டுக்குள்ளே கேட்கும். வேற அவன் பேரும் கேட்காது. என்ன நீ வாடி நீ வா, நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயம் என்ன பண்ணுறான்னா ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. ஸோ அங்கே அவங்கள அப்படியே கட்டாயப்படுத்தி எடுத்து கூட்டிகிட்டு போகிறான். ஏய் வாடி டேடி, இது நம்ம வீடு, வா. உன் புருஷன் இத்தனை நாள் இந்த இடத்துல தான் எப்போவுமே அவனுக்கு எப்பப்பெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ சந்தோஷமாக இருக்கானோ அப்பப்பெல்லாம் இங்கே தாண்டி வருவான். இதோ இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அதை அப்படியே லைட்டை ஆன் பண்ணோன்னே அங்கே நிறைய பொம்மைகளாக இருக்குது. ஸோ பார்த்தோன்னே என்னடி பார்த்துட்டியா, இதுதான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ், எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுடி. நான் பாரு எங்கள் அம்மா பார்க்குறாங்க ப்ரோண்ணா. என்ன நடக்குதுங்க இது பொம்மை? அப்பெல்லாம் சொல்லக்கூடாது என்ன? அதுவும் அத்தை, இந்த பாரு இது மாமா, அப்புறம் இவன் தம்பி, அப்புறம் என் தங்கச்சி, அப்புறம் தாத்தா பாட்டி, எல்லாரும் ஹாய் சொல்லுடி. ஹாய். இதாண்டி என் குடும்பம். ரொம்ப நாள் கேட்டே இருந்தல சார் உங்களுக்கு குடும்பம் இருக்கா, அவங்க எங்கே இருக்காங்கன்னு. நான் கூட சொன்னேன் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை கூப்பிட்டு போய் காமிக்கிறேன்னு. அது இவங்க தாண்டி. எப்படி இருக்காங்க? எங்கள் அம்மா அழகாக இருக்காங்களா? அப்படியே ஒன்றை மாதிரி சொல்லுடி. நல்லா தானே இருக்காங்க? நல்லா தான் இருக்காங்க. சரி இரு இங்கே உட்காரு, எங்கள் அம்மாட்ட பேசிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாயம் அப்படியே அந்த ரூம்லேருந்து வெளியே போயிடுறான். உங்களுக்குன்னா பயமாக இருக்குது. அங்கே இருக்க அந்த பொம்மைங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி பயத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ அகைன் தாயங்க அப்படியே உள்ளே வந்துடுறான். ஸோ கையில் கேக்கோடா. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடி கேக் பார்க்குறியா? நமக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல, செலிப்ரேட் பண்ண வேணா, அதனால தான் அப்பா அம்மாவோட சேர்ந்து கேக் கட் பண்ணுற மாதிரி அவன் பாட்டியும் வர வச்சுருப்பேன். ஆனால் பாவம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதான் நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஊருக்கு போயிட்டு உங்கள் பாட்டியோட செலிப்ரேட் பண்ணலான்னா சரியாடி சொல்லுடி. சரியா? சரி. இந்தா எங்கே பாரு கேக்கு நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு, அது என்னமோ தெரில, உனக்கு எனக்கும் ஸ்ட்ராபெரி எவ்வளோ பிடிக்கும் இல்லை? சொல்லுடி. ஆமாம் பிடிக்கும். இந்தா வா கட் பண்ணலாம். அப்பா அம்மாலாம் எவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறாங்க பாரு. கேண்டில் ஊதுடி. நானும் ஊதணுமா? சரி வா 2 பேரும் ஊதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கேண்டில் ஊதிட்டு அப்படியே அந்த கேக்கை அவங்க கையை பிடிச்சி கட் பண்ண வச்சு அப்படியே உங்களுக்கு ஊட்டுறான். சரி அம்மா ஊட்டி விட்றே அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அப்படி அந்த பொம்மைக்கு ஊட்டி விட்றீங்க. அவன் எல்லாருக்கும் சொல்கிறான், எல்லாருக்கும் ஊட்டி விட்றீங்க. எல்லாரும் ஹாப்பினஸை பற்றியா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க, தயாங்க கல்யாணம் பண்ணிக்கூடான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் தான் கேட்கவே இல்லை. பொண்ணு வரட்டுமா, எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தி வருவாமா, அது வரையும் நான் வெயிட் பண்ணுவேமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அதே மாதிரி நீயும் வந்த. இப்போ ஃபைனலாக கல்யாணம் பண்ணிட்டேன். எல்லாம் இப்போ ஹாப்பியாக இருப்பாங்கல்ல?
சொல்லுடி, ஹாப்பியாக தானே இருப்பாங்க? ஆ ஆமாம், ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஏய், நீ ஏன்டி அழுகுறா? ஆ ஏ பாரு, நீ அழக்கூடாது. நான் என்கிட்ட இருக்குடி, ரொம்ப சேஃபான இடத்துல இருக்கிற. யாரு? உன் தயாங்கிட்ட. ஆ என்னை தாண்டி அவனாலையும் ஒன்று எதுவும் பண்ண முடியாதுண்ணா. ஆ பயப்படாத, அந்த பார்போகம்லாம் வந்து ஒன்று கூட்டு போயிட மாட்டான். ஏன்னா நான் இருக்கேன்ல. ஆ என்னை தாண்டி அவன் வரமாட்டான். சரியா? ஆ வெயிட் பண்ணு. சரி, நீ நம்ம ரூமுக்கு போ. நான் ஒரு கால் பேச வேண்டியது இருக்கு. அது மட்டும் பேசி முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். சரியா? எங்க? ஏய், மேலே போடி, நம்ம ரூமுக்கு. கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அனுப்பி விட்டுருப்பான். ஸோ இப்போ நீங்கள் அந்த ரூமுக்கு போயிருப்பீங்க. ஸோ இதே சைடு இப்போ தயவங்க பார்க்கலாம். ஸோ தயவுக்கு இப்போ பார்க் போகம்கிட்டேருந்து கால் வருது. ஸோ அவன் அப்படியே அட்டன் பண்ணுறான். தயம், சொல்லு பார்க், என்னடா ஆச்சு? அவனை பற்றி எதனா தெரிஞ்சுதா? இல்லை தயம், அவளை பற்றி எதுவுமே தெரியல. அந்த லெட்டர் கூட என்னால் இன்னும் நம்ப முடியல தயம். உண்மையில வாயினை ஏமாத்திட்டு போயிட்டாளா? அது பார்க், அவள் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலடா. அவள் ஏன் அப்படி பண்ணானே எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் என்கிட்ட ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம் இந்த கல்யாணம் வானான்ட்டு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல இப்படி பண்ணுவான்ட்டு நான் எதிர்பார்க்கலடா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தயம். அப்பா அம்மாலாம் ரொம்ப திட்டுறாங்க. போய் போய் இந்த பொண்ணை லவ் பண்ணணும்னு நினச்சிடல, நான் எப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டால. என்னால் மீடியா கிட்ட வரவே முடியல தயம். நான் என்னமோ வாயினை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண மாதிரி எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தயம். யோசிக்காதடா, அவ்வளோதான், அவ போயிட்டா, மறந்துட்டோம், வாழ்க்கையை பாடுறா. தயம், அவன் போனதாகவே இருக்கட்டும். ஆனால் அவன் நல்லா இருந்தா போதும்டா. எனக்கு என்னமோ அவன் ஏதோ கஷ்டப்படுற மாதிரி தோடுதுடா. டேய், நீ ஏன்டா அப்படிலாம் யோசிக்கிறா? ஒரு வேளை அவன் சந்தோஷமா கூட இருக்கலாம்ல. சொல்லு என்ன? அப்படி இருந்தா கூட போதும்டா. சரி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். எனக்கு ஒரு கால் வருதுண்ணா. சரி தயா, நீ எதுக்குடா அப்படி ப்ரெஸ்ஸில் சொல்லியிருக்கா இனிமேல் மூவிஸ்லாம் நடிக்க மாட்டேன், இதோட என் கெரியரை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஏன்டா சொன்னா? இல்லைடா, எனக்கு பிடிக்கல, ஆக்டிங் பண்ணி பண்ணி ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. அதான் தனியாக ஒரு வாழ்க்கை வாழலான்ட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன்டா. உனக்கு பார்க்கணுன்னா சொல்லு, நானே வந்து பார்க்குறேண்ணா. சரிடா, இப்போ பத்திரமா இருத்தாயம். சரிடா மச்சான், நீ எதுவும் யோசிக்காதா, எல்லாம் மாறிடும்ண்ணா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருப்பான். இதே சைடு தயாங்கண்ணா, ரொம்ப கஷ்டப்படுறியா? அவள் இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் தெரியுமா? உன் கூட அவளை பார்க்குறப்ப அவ்வளோ எரியும்டா எனக்கு. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை சொல்லவும் முடியாமல் என்ன பண்ணுறனே தெரியாமல் ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி தெரியுவேண்டா. அவன் அப்பப்போ உன்கிட்ட பேசுகிறப்ப, நீ அவளை தொடுறப்ப நான் செத்துட்டேன்டா, செத்துட்டேன். நான் அன்றைக்கி பண்ண தப்பு ஒன்று அவன் கூட அந்த படத்தில் நடிக்க விட்டது. அதனால தானே இப்படி இப்படி வந்து நிற்கிது. அதனால தானே இன்னைக்கு இப்படி வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். சரி ஓகேடா, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே தயாங் கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ ஒரு படத்தோட ஷூட்டிங்காக தான் இப்போ போயிட்டுருக்கான். ஸோ வழியில் அவனோட பிஏ கால் பண்ணுறாங்க. சார், நீங்கள் ரீச் ஆகிட்டிங்களா? இதோ வந்துட்டுருக்கேன். ஆமாம், எங்கே ஷூட்டிங் இங்கே வச்சுருக்கீங்க? எதுக்கு இவ்வளோ லாங்? சார், அந்த ப்ரொடியூசர் தான் முடிவு பண்ணார், வில்லேஜ் சைடில் ஒரு சீன்ஸ் எடுக்கணுமா, அதனால தான் சார். என்னவா அவனுக்கு பிரச்சனை? பாரு, நெக்ஸ்ட் டைம்லாம் ஃபாரினில் போட சொல்லு, என்னால் அந்த வில்லேஜ் சைடெலாம் வர முடியாது. சரி சார், நெக்ஸ்ட் டைம் நான் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தயங் வந்து அந்த மாதிரி திட்டி விட்டுறான் அவனோட பிஏவா. ஸோ ஆஃப்டர் அவன் அப்படியே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிருக்கான். ஸோ அப்போ திடீர்னு அவனோட டயர் வர பஞ்சர் ஆயிடுச்சு. அப்படியே பிரேக்கை போட்டு நிப்பாட்டுறான். வாட் த ஃபக், இது வேறையா, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவன் வெளியே எழுந்திரிச்சு வந்து பார்க்குறான். பார்த்தா அதை சுற்றி எப்படி சொல்கிறேன், நான் அந்த வயல்வெளியாக இருக்குது, யாருமே காணும். எங்கே போய் யாரை என்னத்தோ கூப்பிடுறது, நான் என்ன பண்ணுறது? சரி பிஏ கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பிஏ கால் பண்ணுறான். பார்த்தா பிஏ ஃபோனை எடுக்கவே இல்லை. செம்ம காண்டாயிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். அப்போ அந்த சைடு ஒரு பொண்ணு போகிறா. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஸோ உங்களை பார்த்துட்டு, ஹோய்
இவனுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு யாருன்னே தெரியல. பிகாஸ் அவன் ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கான். அ யார் நீங்க? யாரா? அ அது யாருன்னு இருக்கிறது இருக்கட்டும். எங்கள் பக்கத்தில் எதுனா பஞ்சர் கடை இருக்குமாம்மா? அ அதெல்லாம் இங்கே இருக்காது. இங்கே சைக்கிள் கடை தான் இருக்கும். கார் பஞ்சர் பண்ணுற அளவுக்கு அந்த கடைலாம் இருக்காது. ஐயோ! எங்க கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கானுங்க. அப்படின்னு தான் இருக்கு தாயாவுக்கு. அப்ப நீங்க அவன பார்த்துட்டு, "ஆ எனக்கு இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாரியே இருக்கே." "ஆ ஒண்ணும் கிடையாது. அ நீ கிளம்புமா." "இல்ல, இல்ல. இது இது ஆக்டர் கிம் தாயோங் வாய்ஸ் தான? அப்ப நீங்க கிம் தாயோங்கா?" அப்படின்னு நீங்க ஒரு மாரி எக்ஸைட்மெண்ட்ல கேட்குறீங்க. ஆனா, ஐயோ போச்சே! அ அதெல்லாம் இல்ல அப்படின்னு அவன் சொன்னாலும், "இல்ல, இல்ல எனக்கு தெரியும். நீங்க கிம் தாயோங் தான? எனக்கு உங்க வாய்ஸ் தெரியும். நான் உங்களோட பிக் ஃபேன் சார். ஏன் சார் மறைக்கிறீங்க? ஆ இங்க பாருங்க. நான் உங்களோட பிக் ஃபேன்." அப்படி நீங்க சொல்றீங்க. தாயோங் நான் என் ஃபேன்னு எனக்கு தெரியுது. ஆனா வேணாம். வேற யார்ட்டயும் சொல்லிடாத. சரியா? ஆ நான் வேற பாடிகார்ட் இல்லாம வந்திருக்கேன். நான் தயாங்கன்னு தெரிஞ்சா வந்து மொச்சிருவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன தூக்கிட்டு தான் போணும். இல்ல சார், நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் தானே வேணும்? நான் ஹெல்ப் பண்றேன். உன்னால எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? சார், உங்க ஷூட்டிங் ஸ்பாட்ட சொல்லுங்க. நான் ஷார்ட்கட்ல கூட்டு போறேன். அ ஷார்ட்கட்லாம் தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் கூட்டிட்டு போறேன். என்ன சார் சொல்றீங்க? சரி ஓகே. கூட்டிட்டு போ. அப்படின்னு சொல்லிட்டு தயங்கு சொல்லியிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்களும் அந்த காரை அங்கே தயங்கு பார்க் பண்ணிட்டு, இப்போ நீங்களும் தயங்கும் அந்த வயல்வெளிக்குள்ளே இறங்குறீங்க. தயங்கு பயப்படுறான். ஏய் என்ன நீ இங்கெல்லாம் இறங்க சொல்கிறா? சார் நீங்கள் பயப்படாம வாங்க. நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த பொண்ணு நீங்க தான். பார்த்து நடங்க சார். ஷூ வேற போட்டிருக்கீங்க. சகதியில எதனா எதுவும் பண்ணிடாதீங்க ஷூவ. அப்புறம் அழுக்காயிடும். இல்ல இல்ல நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு உங்க கைய புடிச்சு அப்படியே நடந்து வரான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சு வந்துடுறீங்க. பார்த்தா அவனோட கேரவன் எல்லாமே அங்கே தான் இருக்கு. ஸோ உங்க பிஏனா சாரி சார், சாரி சார். எங்க சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது சார். அதனால தான். நீங்க எப்படி சார் வந்தீங்க இங்க? இதோ இந்த பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. அம்மா உன் பேர் என்னம்மா சொன்னா? வயன் சார். ஆ அயன். ரொம்ப தேங்க்ஸ். சார் சார் எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன? ஆட்டோகிராஃப் வேணுமா? அதுவும் தான் சார். எனக்கு என்ன ஆசைன்னா, நீங்க நடிக்கிற அந்த மூவில நான் அந்த சீன்ஸ் மட்டும் நான் பார்த்துட்டு போவா? அதுவா? அ அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஆனாலும் நீங்க ஒரு மாரி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கவும், சரி ஓகே. பார்த்துட்டு போ. அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். இப்பதான் உங்களுக்கு செம்ம ஹாப்பியாகுது. ஸோ தயங்க அப்படியே கேரவன் போயிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே அந்த வில்லேஜ் லுக்கில் வெளியே வரான். நீங்கள் பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. ஸோ செம்ம க்யூட்டாக இருக்காரு. நீங்கள் கிட்ட போயிட்டு சார் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதனால தான் எல்லா பொண்ணுங்களும் உங்கள் மேலே க்ரேஸாக இருக்காங்க. அப்போ நீ இல்லையா? நானும் தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னோட பெரிய மாடல், ரோல் மாடல்னே சொல்வேன். ஓ! ரோல் மாடல் மட்டும் தானா? இந்த பொண்ணுங்க சொல்லுவாங்களே, நான் தான் அவங்க ஹஸ்பண்டு அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட் அந்த மாரிலாம்? ஐயோ! அந்த மாரிலாம் கிடையாது. நீங்க என்னோட ரோல் மாடல் அவ்வளோதான். உங்கள மாரியே எனக்கு ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும். அ ஆக்ட்ரஸ் ஆக்டர் இல்ல. ஆ ஆக்ட்ரஸ் ஆகணும். எல்லாமே. உனக்கு நடிகைலாம் தெரியுமா? ஆ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பேன். என் பாட்டி சொல்லுவாங்க, "நீ ரொம்ப அழகா இருக்க. கண்டிப்பா நீ ஒரு ஆக்ட்ரஸ் ஆனா, இந்த உலகத்துல நீ பெரிய ஆளாவன்னு" சொன்னாங்க. ஆனா எப்படி சார்? நான் இங்க இந்த வில்லேஜ்ல இருக்கேன். என்னால எப்படி ஆக்ட்ரஸ் ஆக முடியும்? ஏன் ஆக முடியாது? ஆகலாமே. நான் கூட தான் வில்லேஜ்லேருந்து வந்தவன் தான். நான் ஆகலையா? ஆனா சார், அதுக்கெல்லாம் லக் வேணும். லக் ஏன் இப்படி சொல்றான்? ஏன்? நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனா? சார் அப்படின்னு சொல்கிறப்பா தயாவுக்கு என்னன்னு தெரில. உங்களை ஒரு மாதிரி பிடிச்சி போச்சு. அதனால இப்போ அவன் டேரக்டரை கூப்பிடுறான். டேரக்டர் வர சொல்லுங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் டேரக்டரும் இப்போ அங்கே வந்துடுறாரு. சொல்லுங்கள் சார் சீனெல்லாம் ஓகேவா? சீன் ஓகே தான். இந்த பொண்ணுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்க முடியுமா என் மூவியில்? சார் என்ன எதனா ஒரு கேரக்டர் கொடுங்க. ஆமாம் எனக்கு ஏதோ மாமா பொண்ணு கேரக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, பேசாமல் இந்த பொண்ணை போட்டுருங்க. என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் நடிக்கிறேன்னு சொல்கிறா. சார் இந்த பொண்ணு இப்போ தான் சார் பார்த்துருக்கோம் ஆடிஷன். அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்ல. அப்போ என்ன மயத்துக்கு ஆடிஷன் தான்?
ஆ ஆ சரி சார். அ அப்புறம் வந்து அவங்க பிஏ கிட்ட சொல்றாங்க அந்த டைரக்டர், அந்த பொண்ணுக்கு காஸ்டியூம்லாம் குடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கன்னா அப்படியே ஒரு மாரி பார்க்குறீங்க தயவுங்க. சார் உண்மையிலே எனக்காக தான் சொன்னீங்களா? விளையாடலல்ல. இது பிராங்க்லாம் இல்லல்ல. இங்க பாரு, இது பிராங்க்லாம் கிடையாது. நான் உண்மையா தான் சொல்றேன். நீ போய் ரெடி ஆகுனா, அடுத்த சீன் நீ என் கூட தான் நடிக்க போற. நான் உன்ன நம்பி தான் எல்லார்ட்டயும் சொல்லியிருக்கேன். நல்லா நடிக்கணும்னா ம். சரி ஓகே. கண்டிப்பா உங்க மானத்த நான் காப்பாத்துவேன். அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் இப்ப அழகா ரெடி ஆறீங்க. ஹாஃப் சாரி கட்டி, அழகா ரெடி ஆயிட்டு, இப்ப அந்த கேரவன்லேருந்து இறங்குறீங்க. ஸோ தயங் இப்போ உட்காந்து அவனோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜூஸ் குடிச்சிட்டு இருந்திருப்பான். அப்ப பிஏ வந்துட்டு, "சார், அந்த பொண்ணு ரெடி ஆயிட்டு வந்துட்டா" அப்படின்னு சொன்னோனே, தயங் டர்ன் பண்ணி பார்க்குறான். ஸோ தயங் அப்படியே உங்க மேல ஃபாலோ ஆயிட்டான். ஆக்சுவலி அந்த ட்ரெஸ்ல நீங்க அந்த அளவுக்கு அழகா இருக்கீங்க. ஏன்னா இதுவரையும் இப்ப நீங்க எப்படின்னா, அந்த வில்லேஜ் ட்ரெஸ்ல இருந்திருப்பீங்க. இப்ப அந்த ட்ரெடிஷ்னலா அந்த பாவாடை சட்டை எப்படின்னா, அந்த ஆஃப் சாரி கட்டி, அவங்க அந்த உங்கள மேக்கப் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. தயாவோட ஐஸ அங்கருந்து எடுக்கவே முடியல. நீங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நடந்து வந்துட்டு, "சார், சார் நான் நல்லா இருக்கேனா? ஆ, அ நல்லா இருக்கேனா சார்? ஆ, ரொம்ப அழகா இருக்க. சத்தியமா எதிர்பார்க்கல. இவ்ளோ அழகா இருப்பேன்ட்டு." ஆ ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களால தான். எனக்கு தெரியல. இதில நான் எத்தன சீன் நடிப்பேன்ட்டு. என்னால நம்ப முடியல. காலையில கூட நெனச்சு பார்த்துருக்க மாட்டேன். இப்படி படத்தில நடிக்க போறோன்ட்டு. படத்தில நல்லா நடினா, ஆ சத்தியமா சொல்றேன். நீ ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுவும் உங்ககிட்ட இருந்து இந்த காம்ப்ளிமெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா, எல்லாரும் உங்கள தானே அழகா இருக்க, அழகா இருக்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க. ஐ அம் ஸோ ஹாப்பி சார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து ரொம்பவே கேஷுவலா அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஆனா தயாக்குனா ஐஸ் உங்க மேலேருந்து எடுக்கவே முடியல. அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஆஃப்டர்வர்ட் சீன்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இப்ப ஆக்ட் பண்ண கூப்பிடுறாங்க. ஸோ நீங்களும் தயாவும் அந்த சீன்ல அவ்ளோ அழகா ஆக்ட் பண்றீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு படம் மாரியே தெரியல. அந்த அளவுக்கு நேச்சுரலா நடிக்கிறீங்க. தயாங்கே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டான். என்னடா இந்த பொண்ணு இப்படி நடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ டைரக்டர் சீன பத்தி எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. "நீ கூட நல்லா நடிச்சிருக்கம்மா." நான் கூட பயந்துட்டே இருந்தேன். சார் வேற இப்படி சொல்றாரே, சீன் என்ன ஆகுமோன்ட்டு. "அட நல்லா இருக்கும்மா. நீ நல்லாவே நடிக்கிற. என்ன சொல்ல? அடுத்த படத்துலயும் சாரோட நீ ஹீரோயினா ஆக்ட் பண்றியா?" அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட். அவ்வளோதான். உங்களால நம்பவே முடியல. ஏன்னா, சாரோட நான் நடிக்க போறேனா? ஆமா. அ சார் ஓகே தான் சொல்வாரு. இரு, நானே அவர்ட்ட கேட்குறேன். சார் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க கூப்பிடுறாங்க. ஆக்சுவலி தயங்க ஒரு கால் பேசிட்டு இருந்திருப்பான். ஆ சொல்லுங்க சார். என்ன சார்? இல்ல, நெக்ஸ்ட் மூவில இந்த பொண்ணே உங்களுக்கு ஜோடியா போட்டுறலாமா? அப்படின்னு கேட்குறப்ப, தயங்க எதுவுமே யோசிக்கலாம். எனக்கு ஓகே தான். நெக்ஸ்ட் ஃபிலிம் உங்க கூட தானே பண்ண போறேன். இந்த பொண்ணு ஓகே தான் எனக்கு. ஆ சரி சார். அப்படின்னு சொன்னோனே நீங்க என்ன ஷாக் ஆயிட்டு, சார் சார் ரியலாவே சொல்றீங்களா? நான் தானா? நீ தான். நீ தான் நடிக்க போற. சரியா? ஆ இங்க பாரு. நீ தான் நடிக்க போற. சரியா? அ ரொம்ப தேங்க்ஸ் சார். சத்தியமா சொல்றேன். உங்கள நான் என் லைஃப்ல என்னைக்கும் மறக்க மாட்டேன். அப்படி நீங்க அழ ஆரம்பிச்சிடுறீங்க. அவனா? இங்க பாரு. இந்த மாரி எதுக்கு அழுகுற? உனக்கு இருக்க திறமைய நான் வெளிக் கொண்டு வர்றேன். அவ்வளோதான். சரியா? ஆ இதுக்கெல்லாம் நீ அழக்கூடாது. சரியா? இந்த ஃபீல்ட்ல நீ தான் நிக்க போற. நான் ஜஸ்ட் உன்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அத புடிச்சுட்டு நிக்க போறது என்னமோ நீ மட்டும் தான். உன்னோட திறமையால. சரியா? அப்படின்னு தயங்களுக்கு நல்ல விதமா அட்வைஸ் பண்றான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் தென் அதுக்கப்புறம் அந்த மூவியோட ஷூட்டிங்கும் முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தயங்க இப்போ உங்க வீட்டுக்கு நீங்க கூட்டு போறீங்க. ஸோ ரொம்ப எப்படி சொன்னா ஒரு மிட் நைட் டைம்ல தான். ஸோ உங்க பாட்டி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. கதவு போய் தட்டிட்டு இருக்கீங்க. பாட்டி ஓப்பன் பண்ணிட்டு, "அடி பாவி! அத்தை வீட்லேருந்து வர உனக்கு இவ்வளோ நேரமாடி? பாட்டி 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 இருங்க. நான் ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன்." "ஏய் யாருடி இந்த பையன்?" "பாட்டி இருங்க. அ தயாங் சார் உள்ள வாங்க." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவனும் அப்படியே உள்ள வரான். "ஏய் யாரு இந்த நேரத்துல இந்த பையன்? லவ் யூ பண்றியாடி என்ன?" "ஐயோ பாட்டி அதெல்லாம் கிடையாது. இவர் யார் தெரியுமா? ஆக்டர் கிம் தயோங்." "என்னடி சொல்றா? கிம் தயோங்கா?" அப்படின்னு சொல்லிட்டு தயோங் அப்படியே ஃபேஸை ரிவீல் பண்றான். அதை பார்த்தோன்னே உங்க பாட்டிக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்தது தான் மிச்சம். "ஏய் என்னடி நடக்குது? இவன் எப்படி இங்க வந்தாரு?" "அது ஒன்றும் இல்லை. நான் கூட சொன்னேன்ல, ச
தேவங்க வந்துட்டு ஒரு கிராமத்துக்கு ஷூட்டிங் போகிறாரு, அது நம்ம கிராமமாக கூட இருக்கலான்ட்டு. அதே மாதிரி தான் நம்ம கிராமத்துக்கு தான் வந்தார். ஸோ காலைல தான் பார்த்தேன். அதுவும் இல்லாமல் அவர் இன்னொன்று எனக்கு பண்ணார். என்னதுடி, நான் அவர் கூட இன்னைக்கு ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். ஏய், என்ன சொல்கிற வாயன்? சத்தியமாவா? சத்தியமா? நீங்கள் வேணால் தயாங்கிட்டே கேளுங்க. சார் நீங்களே சொல்லுங்க, அப்படி தானே? ஆமாம் பாட்டி, உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் அவளை நடிக்க வச்சிட்டேன். சாரி கேட்டுக்கிறேன். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. ஏதோ ஒன்று, அவள் சந்தோஷமாக இருக்கால, அதுவே போதும். எனக்கு சந்தோஷந்தான் அவள் நடிச்சது. ஏன்னா என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பா, நானும் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும், ஆக்ட்ரஸ் ஆகணுன்ட்டு. ஆனால் அவள் கனவு நிறைவேறதை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இனிமேல் பயம் இல்லை. அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோப்பா அப்படின்னு அவங்க சொன்னோடனே பயம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாட்டி, என்ன பாட்டி, என்னை இப்போ தான் பார்க்குறீங்க, அதுக்குள்ளேயும் உங்கள் பேத்தியை பார்த்துக்குவோம் அதெல்லாம் சொல்கிறீங்க? இல்லைப்பா, உன்னை பற்றி அவன் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா. தயாங் சார் இப்படி அப்படி, அவர் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார், அவர் ரொம்ப நல்லவர்னு உன்னை பற்றி அதிகமாக என்கிட்ட பேசுவா. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், உன் மேலே ஒரு நல்ல எண்ணம் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என் பேத்திக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, இதிலே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் பயம் இல்லாமல் சொல்கிறேன். இனிமேல் என் பேத்தி உன் பொறுப்பு தான். நீ அவளை ஊருக்கு கூட்டிகிட்டு போய் கூட அவளை ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆக்கு, எனக்கு பிரச்சனையே இல்லை. பாட்டி, அப்போ நான் உன்னை விட்டு போவேனா? இங்கே பாருவாயன், ஏன் என்னை விட்டு போகிறேன்னு யோசிக்கிறா? நீ பெரிய ஆக்ட்ரஸ் ஆகிட்டு பாட்டி அவன் கூட போய் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கோண்ணா. ஆ சரி. அப்போ நான் தயாங் சாரோட போகணுமா? ஆமாம், போனால் தானே ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆக்க முடியும், சொல்லு. சரி, ஆனால் பாட்டி கஷ்டமாக இருக்கு, நீங்களும் என் கூட வாங்கலை. என்ன வாயன்? இங்கே பாரு, நம்ம லைஃப்பில் முன்னேறணும்னா சில சந்தோஷங்களை நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி தான் நீ ஒரு லைஃப்பில் உன்னை முன்னேறி போகிறனா, உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நீ கொஞ்ச நாள் மறந்து தான் ஆகணும், சரியா? ஆனால் பாட்டி சொல்கிறத புரிஞ்சுக்கோ, உன்னை தேடி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அந்த வாய்ப்பை நீ கெட்டியமாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அப்படியே தான் அன்றைக்கி நைட் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எல்லாமே பேக் பண்ணிக்கிறீங்க. ஸோ தயவுங்க தான் கரெக்டாக படுது உங்களை அங்கே கூட்டிகிட்டு போய். உங்களோட லுக்கெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் வில்லேஜ் லுக்குக்கு ஓகே, பட் அடுத்த ஃபிலிம் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு சிட்டி ஃபீல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீல்டுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு லுக்கு மாற்றணும். ஸோ அதனால தயவுங்க உங்களை அவனோட ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அங்கே போயிட்டு உங்கள் லுக்கை கொண்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டான். பார்க்கவே இப்போ நீங்கள் அல்ட்ரா மாடல் ஆகிட்டீங்க. ஸோ தயாங் அந்த சேஞ்ச்லாம் பண்ணிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க தயாங் முன்னாடி. மனுஷன் ஏற்கனவே அங்கே விழுந்திருப்பான். இதை பார்த்தோன்னே அவ்வளோதான், அவனால் என்ன பேசுனே தெரியல. அவன் அப்படியே கிட்ட வந்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி பதட்டமாகறீங்க. சார் என்னாச்சு, நல்லா இல்லையா? சத்தியமாக சொல்கிறேன், நான் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் கூட நடிச்சிருக்கேன், ஆனால் யாரும் ஒன்றளவுக்கு அழகா இல்லடி. சாரி, யாரும் ஒன்றளவுக்கு அழகா இல்லை தெரியுமா? நீ ரொம்ப அழகா இருக்க. என்னால் சத்தியமாக என் ஐஸ் எடுக்க முடியல உன் மேலேருந்து, அந்தளவுக்கு நீ அழகா இருக்க. சார் உண்மையிலே தான் சொல்கிறீங்களா? உண்மையாக தான் சொல்கிறேன், நீ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம 2 பேர் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக சொல்கிறேன், என்னோட உனக்கு தான் அதிகமாக ஃபேன்ஸ் வர போகிறாங்க. அப்போல்லாம் இருக்காது, உங்களுக்கு தான் அதிகமாக இருப்பாங்க. எனக்கு கேர்ள் ஃபேன்ஸ் அதிகம்தான், ஆனால் பாய்ஸ் ஃபேன்ஸ் உனக்கு அதிகமாக வர போகிறாங்கடி. அந்த அளவுக்கு நீ அழகாக இருக்கிற, ரொம்ப க்யூட்டாக. சார் போங்க சார், அப்படி நீங்கள் லைட்டாக வைக்கப்படுறீங்க. தயவுக்கு இது உனக்கு புதுசாக இருக்குது. ஸோ அவனும் அப்படியே ஒரு மாதிரி உங்களை கலாய்ச்சிட்ருக்கான். ஆஃப்டர் அப்படி தான் அந்த மொமெண்ட் போயிருக்கோம். தயவும் சொல்லியிருப்பான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் இந்த கான்வர்சேஷன் போயிருக்கோம். இப்படியே டேஸஸ்லாம் போக ஆரம்பிக்குது. ஸோ ஃபைனலாக நீங்கள் ஷூட்டிங் பண்ண போகிற அந்த மூவியும் வந்துடுது. ஸோ நீங்களும் தயவும் அந்த படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் தயவுங் அப்படியே அந்த மூவியில் ஆக்ட் பண்ணிருக்கான். ஸோ நீங்களும் அங்கே தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான சீன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயங்களோட ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு இப்போ அப்படியே வந்து உட்காடுறான், உங்களை பார்க்குறான். ஆமாம், சீன்ஸ்லாம் பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். என்ன சீன் அடுத்தது? நம்ம 2 பேருக்கு சண்டை வர மாதிரி சீனு. சரி சரி, கோவத்தில் அடிக்கலாம் மாட்டல்ல? அதெல்லாம் கிடையாது, நான் ஏன் அடிக்க போகிறேன்? ஆமாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்கிட்டயா? என்ன விஷயம்? அது இந்த படம் ரிலீஸ் ஆகி
100 டேஸ் ஓடும்ல, அப்போ சொல்கிறேன். ஆனால் நீ அன்றைக்கி ஓகே சொல்லணும் ஏன்னா. கண்டிப்பாக ஓகே சொல்கிறேன். தயாங் சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? இல்லை, நான் இங்கே வந்து 2 மாதம் ஆகுது. உங்ககிட்ட நிறைய நல்ல விஷயமும் இருக்குது, ஆனால் சில கெட்ட விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? இல்லை, நீங்கள் ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறீங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கிறீங்களா? ஏன்னா ரொம்ப குடிக்காதீங்க. அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எதுக்கு நீங்கள் குடிக்கிறீங்க? எது குடிக்கிறேன்னா சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும் உனக்கு. ஆனால் விடு. இல்லை இல்லை, சொல்லுங்க, எதுக்காக குடிக்கிறீங்க? என் லைஃப்பில் இழக்கக்கூடாத இழந்துட்டேன். அதனால தான் அதை மறக்கிறதுக்காக நான் குடிக்கிறேன். என் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதிகமாக ட்ரக் யூஸ் பண்ணுற ஆக்டர்னால் அது தயாங்க மட்டும்தான் இருப்பான், அவ்வளோ அப்யூசிவாக இருப்பான், அப்புறம் நிறைய பேரோட 1 நைட் ஸ்டாண்ட்லாம் பண்ணியிருக்கான், அப்படி இப்படின்னு என் மேலே நிறைய ரூமர்லாம் சொல்ல மாட்டேன், உண்மை அதுதான். நிறைய ஹீரோயின்ஸோட படம் பண்ணியிருக்கேன், 1 நைட் ஸ்டாண்ட்லாம் இருந்திருக்கிறேன், இல்லைலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன், நான் உன்னை மறக்கிறதுக்காக தான் பண்ணுறேன். ஆனால் அது சில பேர் தெரியாதுல்ல. அது தெரியாமலே இருக்கட்டும். ஏன் அதை என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா? எதுக்கு சொல்லுங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க ஏன் எனக்கு ரொம்ப க்ளோஸ், நான் வந்து உன்னை ஒரு மேலே பார்க்குறேன், உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணணும்னா நீங்கள் தான் சார் சொன்னீங்க அன்றைக்கி. நான் சொன்னேன்தான். ஆனால் சொல்லுங்கள் சார், எதுக்காக அப்படி குடிக்கிறீங்க? இதனால உங்களுக்கு தானே ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும், சொல்லுங்க. சரி, நான் உன்னை கேட்குறேன், அதுக்கு உண்மையாக சொல்கிறியா? இப்போ நீ வீட்டுக்கு போனான்னா உனக்குன்னு பாட்டி இருக்காங்க, அப்புறம் சொந்தக்காரங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. ஆனால் என் வீட்டுக்கு போனால் யாரும் இருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் தனியாக இருப்பேன். என் வீட்டில் வேலை செய்கிறவங்க அவ்வளோதான். அது எப்படி இருக்கும் சொல்லு? கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கேன், ஆனால் அதை செலிப்ரேட் பண்ண யாருமே கிடையாது. ஒரு மாதிரி லோன்லியாக இருப்பேன். அதனால தான் நான் மோஸ்ட்லி ஹீரோனிக்கிட்ட லவ் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் அவங்கன்னா இல்லை சார், ஜஸ்ட் 1 நைட் ஸ்டாண்ட்லேயே முடிச்சுக்கலாம் சார், ஏன்னா எங்கள் கெரியர் போயிடும் சார் அப்படின்றவாங்க. எனக்கும் அவங்க கெரியர்லாம் பாதிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். ஏன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த ஹீரோட இவங்க டேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கெரியர் ஸ்பாயில் ஆகிடும். அதனாலே மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் என்னை லவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஒன்று. இன்னொன்று, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை தான், ஆனால் எனக்கு யார் மேலே அந்த ஃபீல் வரமாட்டேங்குது. தனியாகவே இருக்கிறேன்னா அந்த தனிமைகளாக ஒரு மருந்துனா என்னோடய ட்ரிங்க்ஸ் தான். நான் உன் கூட இருக்கிறேன், நீ என்னடா தனியாக இருக்கிற, அப்படிலாம் இல்லை, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் குடிப்பேன். குடித்தா மட்டும்தான் என் கூட நிறைய பேர் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் தெரியுமா? அதனால தான் நான் இப்படி ட்ரிங்க் பண்ணுறேன். ஆனால் சார், ட்ரிங்க் பண்ணுறதுனால நிறைய கெட்டது நடக்குதுல்ல. உங்கள் மேலே எவ்வளோ பேர் ரோல் மாடலாக இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருப்பீங்களா? நானும் மாற்றணும் தான் ட்ரை பண்ணுறேன், மாற்றிடுறேன். அதுவும் நீ சொல்லிட்டல, கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிடுறேன்டி. ஏன்னா கொஞ்ச நாளாகவே என் கெரியர் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, பார்க்கலாம், கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் முடிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே வந்து உங்கள் டேஸஸ்லாம் போக ஆரம்பிக்குது. ஃபைனலாக அந்த மூவியெல்லாம் முடிச்சிடுறீங்க. ஸோ இன்னும் 2 டேஸில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ தயாங் மேலே ஒருத்தவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்ன கேஸ்னால், தயாங் வந்துட்டு இது மாதிரி நிறையா ட்ரிங்க் பண்ணுற மாதிரி அவன் லைவ்லாம் வருவான், அந்த லைவில் ரொம்ப ட்ரிங்க் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒருத்தவங்க கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து தயாங்க்கு ரொம்ப ப்ரெஷர் ஆக்கி விட்டுட்டானுங்க. எப்படி சொல்கிறதுனா, தயாங்கோட அடுத்த ஃபிலிம்லாம் ரிலீஸே ஆகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஹீரோலாம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் பார்க்குறாங்க. தயாங்க்கு என்ன பண்ணுறனே தெரியல. அவனுக்கு எப்படி சொல்கிறதுனா, இதுக்கு முன்னாடிலாம் அவனுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு, ஆனால் அந்த படத்துக்கு பிரச்சனை வந்தாலும் அவன் கண்டுக்க மாட்டான்.
அது அவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். ஆனால் இந்த படத்துக்கு அவன் ஓவரா எப்படி சொன்னால் கேர் எடுத்துக்கிறான். ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, இது உங்களோட டெபியூட் ஆகிற ஃபிலிம், கண்டிப்பாக இதில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இது பண்ணுறான். ஸோ அதனால் இப்போ அந்த சம்மந்தப்பட்ட கேஸ் கொடுத்தவங்க கிட்ட பேச போகிறான். ஸோ அந்த இடத்துல இப்போ நீங்களும் தான் இருக்கீங்க. ஸோ தயவுக்கு என்ன பேசுனே தெரில. அந்த பொண்ணு நான் ஒரு மாதிரி தயவுங்க இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. என்ன சார் இங்கே பாருங்க, நீங்கள் நான் கொடுத்த கேஸெல்லாம் என்னால் வாபஸ் வாங்க முடியாது. இங்கே பாருங்கள், என் மேலே தான் கோவத்தில் அதை கேஸ் போட்டிருக்கீங்க. ஆனால் நான் மட்டும் இதில் பாதிக்கப்படுறதில்ல, இந்த படத்தில் நடித்தவங்க நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. தயவு செஞ்சு இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்க. உங்களால் நிறைய பேர் லைஃப் நல்லா இருக்கும். அதெல்லாம் முடியாது சார். உங்களை மாதிரி ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஹீரோலாம் மூவியில் நடிக்கவே கூடாது. ஏன்னா நீங்களாம் என்ன சார் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கீங்க? ஆ எனக்கு புரியுது, நான் தப்பு தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த தப்பை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பை கொடுங்க. அதுக்கான வாய்ப்பெலாம் எங்களால் கொடுக்க முடியாது சார். ஆனால் ஒன்று சொல்லுங்கள், நான் அந்த கேஸை வாபஸ் பண்ணுறேன். நீங்கள் இனிமேல் எந்த ஃபிலிமில் நடிக்கக்கூடாது. என்ன சொன்னீங்க? நீங்கள் இனிமேல் எந்த ஃபிலிமில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கான்ட்ராக்ட் போட்டு கொடுங்க. நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிறேன். அது என்ன சார் யோசிக்கிறீங்களா? அப்போ கிளம்புங்க. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு ஆக்டர்லாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவே கூடாது. யூஆர் த பேட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே உங்களுக்கு கோவம் வருது. நீங்கள் சண்டைக்கு போகிறீங்க. ஆனால் தாயா உங்கள் கையை பிடிச்சிட்டு, பாரு, இந்த இடத்துல நம்ம கோவப்படக்கூடாது, இங்கே தான் நம்ம மெச்சூர்டாக இருக்கணும். சரி, நான் இனிமேல் ஃபிலிமில் நடிக்கலை. ஆனால் இந்த ஒரு ஃபிலிம் சரி சார், நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குகிறேன். அதுவும் நீங்கள் சொல்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் இனிமேல் ஃபிலிம்ஸில் மெயின் ஹீரோவாக நடிக்கக்கூடாது, சைட் கேரக்டர்ஸை நடிச்சிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. சரியா சார்? அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லியிருப்பா. தயாவுக்கும் சரி கோவம் வந்திருக்கோம். சரி இப்போதைக்கு அந்த பிரச்சனையை ஆர்த்தி இது பண்ணியிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அந்த மூவியும் ரிலீஸ் ஆகிருக்கும். ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட்டு. உங்களை பற்றி எப்படி சொல்கிறதுனா செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒயன் சொல்லிட்டு உங்கள் பேரை சொல்லி நிறைய ஃபேன் பேஜ் ஓப்பன் பண்ணி உங்களுக்காக நிறைய ரீல்ஸ் போடுறது, இதெல்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்கள் பாட்டியும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு இப்போ நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ரீசன் யார்? தயாங் தான். ஸோ தயாங் கிட்ட நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகவே எப்படி சொல்கிறதுனா அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, அந்த சந்தோஷத்தை. ஸோ தயாங்ண்ணா, இல்லை என்ன சார் இதெல்லாம் உங்களை தான் நடந்துச்சு தெரியுமா? எனக்காக ஃபேன் பேஜுன்றாங்க, அப்புறம் வந்துட்டு என்னை எடிட் பண்ணி போடுறாங்க. எனக்கு சத்தியமாக நம்ப முடியல சார். இதெல்லாம் கனவு மாதிரியே இருக்குது. இங்கே பாரு, இதெல்லாம் கனவு கிடையாது, இதெல்லாம் உண்மை. இதுக்கெல்லாம் நீ டிசர்வ் தான். சரியா? சார் சத்தியமாக இதுக்கு நான் டிசர்வ் தானா? கண்டிப்பாக நீ டிசர்வ் தான். ஆனால் என்ன, அடுத்தடுத்த ஃபிலிம் என்னால் உங்களோட நடிக்க முடியாது, ஜஸ்ட்டு சைட் கேரக்டர் மாதிரி வந்துட்டு போவேன். சார் அந்த கான்ட்ராக்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆமாம், இல்லை ஃபாலோ பண்ணலன்னா அடுத்தடுத்த அவள் பிரச்சனை தான் பண்ணுவாள். எதுக்கு தேவையில்லாமல்? அதான் நீ பெரிய ஆக்ட்ரஸ் ஆகிட்டியே, அதுவே போதும். காசு பார்த்துட்டுனா ஓன்ட்ட கேட்டு போகிறேன். சார் உண்மையாக தான் சொல்கிறேன், பையன் ரொம்ப அழகாகவே நடிச்சிருந்தேன் அந்த படத்தில் இல்லை? நீங்களெல்லாம் கண்டிப்பாக இது எனக்கு நடந்திருக்காது. சரி இங்கே பாரு, இந்த இடத்த நீ எப்போவுமே விட்டுறக்கூடாது. சரியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனால் சார் அடுத்த ஃபிலிம் அது என்னாச்சு? அடுத்த ஃபிலிம் எதுவும் வரலையா உனக்கு? அது இல்லை சார், அடுத்த ஃபிலிம் நீங்கள் இருக்க மாட்டீங்க, நான் எப்படி ஆக்ட் பண்ணுறது அதான் யோசிக்கிறேன். அடுத்த ஃபிலிம் என் ஃப்ரெண்டோட நடிக்க வைக்கிறான். யார் சார்? பார்க் போகம் தெரியுமா? தெரியுமே, அவரோடையா? அவரோட தான் நடிக்க போகிறேன். என்ன? சார் ரொம்ப தேங்க்ஸ். சத்தியமாக நான் எதிர்பார்க்கல நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுவீங்கன்ட்டு. தேங்க்ஸ்லாம் சொல்லாத. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், அதை நீ எனக்கு பண்ணும், அவ்வளோதான். சார் நீங்கள் எந்த கேட்டாலும் நான் பண்ணுவேன் சார், ப்ராமிஸா? அப்போ சரி, இனிமேல் நான் சாருன்னு சொல்லாத. இல்லை அது மட்டும் முடியாது, நான் சார் தான் சொல்வேன். ப்ளீஸ் வானாமே. இல்லை அப்படி தான் நான் சொல்வேன், எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. தயாங் சார். சரி என்னமோ பண்ணிட்டு போ.
அப்படின்னு சொல்லிட்டு தயாவும் இது பண்ணியிருப்பான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. நீங்களும் தயாங்க ஓரளவுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டீங்க. அதே மாதிரி உங்கள் பாட்டியை அப்பப்போ போய் பார்த்துட்டு வர்றது. ஸோ தயாவும் கூட வருவான். ஸோ ஃபைனலாக நீங்கள் அடுத்த ஃபிலிமும் சைன் பண்ணுறீங்க. யாரோடனா பார்க் போகமோட தான். ஸோ அந்த படத்துலேருந்து தான் உங்களுக்கும் பார்க் போகமுக்கும் லவ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ஒன் ஃபைன் டே ஸோ தயாங் அப்படியே ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிருக்கான். ஸோ அதில் ஒரு மாதிரி நியூஸ்லாம் வருது. இந்த மாதிரி பார்க் போகம் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கா வாயின்னு ஒரு ஆக்ட்ரஸோட டேட் பண்ணிருக்காரு. அவங்க 2 பேரும் இந்த இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கிஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சம் பிக்சர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. தயாவுக்கு இது வந்து ரூமராக இருக்கும், ஃபேக்காக இருக்கும்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு விட்டுட்டு இருக்கான். ஆனால் இதே சைடு உங்களை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க் போகமுக்கு கால் பண்ணுறீங்க. அவனும் அட்டன் பண்ணுறான். பார்க் என்ன நடக்குதுங்க? நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறதா எல்லாரும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு பயமாக இருக்கு. ஏய் இங்கே பாரு, செலிப்ரிட்டி லைஃப்பில் இதெல்லாம் சகஜம்தான். இப்போதைக்கு நீ எதுவும் பேசாத, நான் பார்த்துக்கிறேன் சரியா? ஆனால் தயாங்கிட்ட கூட சரி, நீ தயாங்கிட்ட மட்டும் சொல்லு, வேறு யார்கிட்டையும் சொல்லாத சரியா? ம் சரி. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி. எங்கள் சேஃபாக இருக்கல்ல? சொல்லு. நான் சேஃப் தான். நீ எப்போ அந்த ஷூட்டிங்கில் முடிச்சுட்டு வருவேன் மறுபடியும் சியோலுக்கு? இன்னும் ஒரு 3 டேஸில் வந்துடுவேன் சரியா? எப்படியும் ஆடியோ லான்ச்சுக்கு நாங்கள் இருப்பேன். அப்போ வேணால் நம்ம 2 பேரும் ஓப்பன் அப் பண்ணலாம். நம்ம 2 பேரும் டேட் பண்ணிருக்கோம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், அடுத்தது மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லிட்டு சரியா? சரி ஓகே. பாய். பாய்டி, லவ் யூண்ணா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை வச்சுருப்பீங்க. இப்போ தயாங் அப்படியே வந்து உங்கள் டோரை நாக் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. தயாங் வந்து கேட்குறான், பையன் என்னாச்சு? எவன் மாதிரியா இருக்கா? ஆல்ரைட்? நான் ஆல்ரைட் தான். உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, பேசலாமா? ஏங்கிட்டியா? என்ன விஷயம்? ஓ, அந்த ரூமரை பார்க்குறியா? அதெல்லாம் எப்படி தான் 1000 வரும், அதெல்லாம் கண்டுக்காதண்ணா. எனக்கு தெரியும் உன்னை பற்றி, அதெல்லாம் போயின்னு எனக்கு தெரியும். இல்லை தாயம், அது உண்மைதான். என்ன சொன்ன? இல்லை உண்மைதான். நானும் பார்க் போகமும் லவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே தயம் எங்கள் சுக்குநூறாக உடஞ்சிட்டான். பையன் என்ன சொல்கிற? பார்க் போகமும் நீ லவ் பண்ணுறீங்களா? ஆமாம் தயம் சார், நான் அவரை லவ் பண்ணிருக்கேன். நான் இப்போ தான் அவர்கிட்ட ஃபோன் பேசினேன். இப்போ அந்த மூவியோட ஆடியோ லான்ச்சில் நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறோம், அண்ட் தென் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம்னு சொல்ல போகிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு என்ன மறைச்ச? இல்லை மறைக்க வேணும்னு நினைக்கல, இப்போதைக்கு தெரிய வேணான்னு நினச்சேன். ஆனால் அதனால்தான் என்னை மன்னிச்சிடுங்க. ஐம் ஸோ சாரி சார். இல்லைல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. சார் இல்லை, எனக்கு வேலை இருக்குது, நான் மறந்துட்டேன். நான் ஒரு ஷூட்டிங் போகணும், மறந்துட்டேன். நான் அப்புறம் வரேன் சரியா? எதனா ப்ராப்ளம்னா கால் பண்ணு, எனி டைம் கால் பண்ணு சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். ஆனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்கலாம், அவர் ஷூட்டிங் தான் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் போகிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் தயாங் ஒன்றும் ஷூட்டிங்லாம் போகல, அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கா அந்த வீட்டுக்கு தான் வந்திருப்பான். ஸோ வந்துட்டு அப்படியே அந்த ரூம்குள்ளே போகிறான். அங்கே போயிட்டு அந்த பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மையா அவன் அம்மா மாதிரி நினச்சிட்டு படுத்துக்கிறான். மா எல்லாரும் ஏம்மா யாருக்குமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏம்மா நான் உன்னை ஆசைப்பட்டேன், அது ஏம்மா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது? அவன் மேலே எவ்வளோ ஆசைப்பட்டேன். அவகிட்ட லவ்வை சொல்லி ப்ரப்போஸ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு எவ்வளோ ட்ரீமில் இருந்தேன். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டாலேம்மா. நீயே சொல்லு, நான் இப்போ ட்ரிங்க் பண்ணுறத கூட விட்டுட்டேம்மா, எல்லாம் அவளுக்காக தான். அவள் தான் சொன்னா, நீங்கள் ட்ரிங்க் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா அவளுக்காக எல்லாத்தையும் விட்டம்மா. ஆனால் கடைசியில்
அவள் எனக்கு இல்லைன்னு என்னால் நினைக்க கூட முடியலம்மா. அம்மா நான் தானம்மா அவளை முதல்ல லவ் பண்ணேன். அவள் எனக்கு தானம்மா சொன்னான். எப்படிம்மா அவனுக்கு? சொல்லு. அவள் யாரும்மா? ஆ யார் அவளுக்கு? ஒன்றும் கிடையாது. நான் அவளை அவனும் இப்போதாம்மா அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அவள் ஒரு பெரிய இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அவளை அப்போலேருந்து லவ் பண்ணிருக்கேம்மா. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்மா. நீ பாருமா, தயவு செஞ்சு அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. ஒன்றுதாம்மா கேட்குறேன், பாருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை போட்டு இது பண்ணுறான். அண்ணா அதுதான் எதுவும் பேசாதே. அவன் அப்படியே ஒரு மாதிரி அந்த அவன் கண்ணில் இருக்க டியர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு, முடியாது, அவன் எனக்கு தான், அவன் மேலே அவ்வளோ லவ்ல இருக்கேன். அவள் கூட நான் கனவு வாழ்க்கையே வாழ்ந்துட்டேன். இந்த வீடு ஃபுல்லாக அவளுக்காக தான் நான் டெக்கரேட் பண்ணி இப்படி வச்சிருக்கேன். இது நானும் அவளும் வாழ போகிற வீடு. இந்த வீட்டில் அவளும் நானும் தான் இருக்கணும். சத்தியமாக சொல்கிறேன், அவளுக்கு அவன் கூட கல்யாணம் நடக்காது. கல்யாணம் ஒன்று நடந்தா அது என் கூட மட்டும்தான். தயாங் முடிவு பண்ணிடுறான். அண்ட் தென் அதுக்கப்புறமா இதே உங்கள் சைட் பார்க்கலாம். இப்போ நீங்களும் பார்போகமோ ஒரு ஹோட்டல் வந்திருக்கீங்க. ஸோ செம்ம டென்ஷனில் இருக்கீங்க. பார்போகம் உங்களை கம்ஃபர்ட் பண்ணிருக்கான். ஏய் இங்கே பாருடி, இதெல்லாம் பிரச்சனை நடக்கும் தான், எனக்கு எல்லாம் தெரியும். அது தெரிஞ்சனால தான் அன்றைக்கி ஒன்று டேட் கூப்பிட்டு போனேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குது. என்னால் உங்களுக்கு எதுனா பிரச்சனை வந்துடுமோன்ட்டு. இங்கே பாரு, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். பாரு, நாளைக்கு ஆடியோ லான்ச்சில் எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஆனால் இதனால் உங்கள் கெரியர் ஒன்றும் ஆகாது. சரியா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்கு. அப்போ கல்யாணம் பண்ணிக்க ஓகே தானே? எனக்கு ஓகே தான். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் தான். நான் தயங்கிட்ட எதுவும் சொல்லலாம். அதே மாதிரி நீங்களும் எதுனா சொன்னீங்களா? இல்லடி, நானும் அது சொல்லணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ஷூட்டிங் சொல்லிட்டு அவனும் பிஸியாக இருந்தான், நானும் பிஸியாக இருந்தேன். சரி, எனக்கு ஈவினிங் நான் அவன் கூட வரேன் அவனை பார்க்குறதுக்காக. அவன் வீட்டில் தானே இருப்பான்? ஆமாம், அவர் வீட்டில் தான் இருப்பார். நம்ம 2 பேரும் போய் அவரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. இதே சைடு தயாங் பார்க்கலாம். தயாங் தான் செம்மையாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ உங்கள் ஃபோட்டோவை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். நாடி அவங்க கூட இப்போ ஹோட்டலில் இருக்கிறியா? எப்படி உன்னால் முடியுது என்னை விட்டு? அவங்க கூட சத்தியமாக முள்ளவயன் எனக்கு ஏதோ பண்ணுதுடி. ஏண்டி என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிற? ஏண்டி உனக்கு காதலிச்சு தவிர வேறு என்னடி பாவம் பண்ண? சொல்லு, உனக்கு காதலிச்சு தவிர நான் வேறு என்னடி பாவம் பண்ணேன்? உண்மையில பைத்தியக்காரனா இருந்ததா தப்பாடி? எதுக்கடி என்னை கொல்ற? என் வயன் சத்தியமாக நம்ப முடியல. நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதை என்னால் இன்ன வரையும் எடுத்துக்க முடியலடி. ஆனால் ஒன்று, இல்லை கல்யாணம் நடக்காது. கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது என் கூட மட்டும் தாண்டி, உனக்கு என் கூட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் செம்மையாக கத்திட்டு இருக்கான். ஸோ இதே சைடு இப்போ நம்ம உங்களை பார்க்கலாம். ஸோ நீங்களும் பார்போகமோ இப்போ வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ உள்ளே என்ட்ரானோடனே பேக்கிட்டு தான் நீங்கள் கேட்குறீங்க, தயாங் சார் என்ன பண்ணுறாரு? அவரோட ரூமில் இருக்கார் மேம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் அவரை கூட்டிகிட்டு வரேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேருமே வெயிட் பண்ணிருக்கீங்க. அப்போ தயாங்கை கூப்பிட்றதுக்காக பிஏ மேலே போகிறாரு. ஸோ தயாங் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்கான். ஸோ அவர் வந்துட்டு, சார் உங்களை பார்க்குறதுக்காக வயன் மாமும் பார்போகம் சாரும் வந்திருக்காங்க. அப்படியா, நான் ஒரு 10 நிமிஷத்தில் வரேன், வெயிட் பண்ண சொல்லு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொன்ன டென்ஷனாக இருக்கீங்க. பார்போகம் உங்களே பார்த்துட்ருக்கான். நாடி உனக்கு பிரச்சனை மயிறு? இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. எப்படி நம்ம இதெல்லாம் சமாளிப்போமா? நானாச்சும் 2 ஃபிலிம் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் கிடையாது. பட் உங்களுக்கு அப்படி கிடையாது. நம்ம 2 பேரும் ரொம்ப அவசரப்படுறோமா? அவசரம்லாம் இல்லை, கரெக்டான முடிவு தான். எப்படியும் நம்மளே மீடியாக்கிட்ட மாட்டிக்க போகிறோம் தான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் மாட்டோன்னு நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம். எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துடுச்சு, அதான் முடிவு பண்ணிட்டேன். சரியா?
அஹ், சரி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. ஆஃப்டர்வர்ஸ் தயாங்கும் இப்போ கீழே இறங்கி வரான். ஸோ அவன் அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பான்ல, அது தயாங் தூரத்துலேருந்து பார்த்துருப்பான். அவனுக்குன்னா செம்ம வெறி ஆகுது. ஆனால் அவன் எல்லாத்தையும் காட்டிக்காம அப்படியே வந்து ரூமர் தானா, அதெல்லாம் கிடையாது, உண்மைதான்டா, நானும் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் மச்சான். ஆமாண்டா, இதுக்கு மேலே ஆனால் நானும் கல்யாணம் பண்ணிக்கணும் இதில் தான் அவளை டேட் பண்ண ஆரம்பித்தேன். 2 பேரும் பிடிச்சி போச்சு, செட் ஆகிட்டோம். அதான் இந்த ஆடியோ லான்ச்சில் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறோம், அங்கே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லிட்டு. மச்சான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா, நல்ல விஷயந்தான், சீக்கிரமாக எல்லாத்தையும் சொல்லு எல்லார்ட்டையும். சரிடா, அதுவும் இல்லாமல் உன்கிட்ட வர சொல்லாமல் இத்தனை நாள் இருந்துட்டேன், மன்னிச்சிட்றா. வேணும்லாம் இல்லை, ஒர்க் விஷயத்துலாம் கொஞ்சம் பிஸியாகிட்டான், அதனால தான். டே அதெல்லாம் எதுக்கு நீ சொல்லிட்டு, எனக்கு தெரியும்டா உனக்கு நானா ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி எனக்கு ஒன்றா ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிரச்சனை இல்லை. என் மாதிரி ஒரு நல்ல பொண்ணெல்லாம் உனக்கு ஒய்ஃபாக கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஒரு நார்மலாக கேஷுவலாக பேசுகிறான். ஸோ பார்க் போகமும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு, ஆனால் உனக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும், நீ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக என் லைஃப்பில் இருந்திருக்க மாட்டா. ரொம்ப தேங்க்ஸ் தாயம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகேடா, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் இது பண்ணியிருப்பான். ஸோ அப்படி தான் அந்த கான்வர்சேஷன் போயிருக்கோம். ஸோ மறுநாள் அந்த ஃபிலிமோட ஆடியோ லான்ச். ஸோ நீங்களும் பார்க் பக்கமும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதே மாதிரி இன்னும் ஒரு 1 வீக்கில் உங்களுக்கும் பார்க் பக்கமுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதையும் அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க. ஸோ தயாங்க்கு இது ரொம்ப பெரிய ஷாக். ஏன்னா அவங்ககிட்ட வந்து இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜஸ்ட்டு நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் தான் சொல்லியிருப்பாங்க. மற்றபடி இந்த ஒரு வாரத்தில் கல்யாணம்லாம் அது எப்படின்னு அவனுக்கே தெரியல. அவன் ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்கான். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் அவன் மாட்டு எந்திரிச்சு போயிடுறான். ஸோ அவனுக்குன்னா செம்ம காண்டாது. இப்போ அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம் வந்துட்டு அப்படியே அந்த மிரரை பார்க்குறான். என்ன பேசுகிறான், ஒரு வாரத்தில் என் பொண்டாட்டியும் அவனுக்கு கல்யாணமா? சரி, நானும் விட்டு பிடிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன், இது சரிப்பட்டு வர்றது போல், தூக்கிட வேண்டியது தான். அவன் யாருடா, என் பொண்டாட்டி, என் உயிரடா, அவ என் உயிர், அவ உனக்கா? சத்தியமாக நடக்காது. இந்த வாயன்றவ தயாங்கு மட்டும்தான், அவன் மேலே என் விரல் மட்டும்தான் படணும், ஒருத்தன் எவன் விரலும் படக்கூடாது அப்படின்னு தயாங் அப்படியே அந்த மிரரை பார்த்து ஒரு மாதிரி டெரராக பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சு இப்போ எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ தயாங் அப்படியே போகிறான் பார்க் பக்கம் மேலே கோவமாக இருக்கிற மாதிரி, பிகாஸ் அவன் இந்த விஷயம் சொல்லியிருக்க மாட்டான்ல. ஸோ அவன் போய்ட்டு மச்சான் என்னடா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறா, இருடா, நான் எதுக்கிட்டா இருக்கணும்? இல்லை எனக்கு புரியல, அவளை நீ என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன், ஆனால் ஒரு வாரத்தில் எதுவுமே சொல்லவே இல்லை. அது நான் நைட் தாண்டா முடிவு பண்ணேன், சரி காலைல சொல்லலான்னு நினச்சேன், அதான்டா காலைல சொல்லலான்னு நினச்சேன், அதே மாதிரி லவ் சொல்லலான்னு நினச்சேன், நினைக்க மட்டும் சைடா ஃப்ரெண்டு மயிருன்னு வந்துட்டான். டே சாரிடா மச்சான், பாரு உன்கிட்ட சொல்லாமல் எப்படி, அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறது உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு சந்தோஷம் தான் மச்சான், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் அது ஒரு என்கிட்ட சொல்லிடலாம்ல. சாரிடா, பரவாயில்ல இருக்கட்டும் மச்சான், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போகிறான். ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. நீங்கள் போயிட்டு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே அவன் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு நிற்கிறான். நீங்கள் அப்படியே கிட்ட போயிட்டு தயாங் என்னை மன்னிச்சிருங்க, அவர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு நான் நினச்சேன், அதனால தான், தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, எனக்கு தெரியும் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறத நினச்சி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்ட்டு. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்த மாதிரி சந்தோஷம் எனக்கு எப்பவுமே கிடச்சது கிடையாது, அதான் ரொம்ப தேங்க்ஸ் தாயம், உங்களால் தான் இந்த லைஃப் எனக்கு, சத்தியமாக சொல்கிறேன் நான் மறக்க மாட்டேன், என்றைக்கும் சரி உங்களை நான் மறக்கவே மாட்டேன். எதுக்கும் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்படியே தான் 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். கரெக்டாக அந்த மேரேஜ் அந்த டேட்டுக்கும் வந்திருக்கும். ஸோ இப்போ எல்லாரும் எப்படி சொல்கிறேன்னா, செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு வராங்க. பிகாஸ் பார்க் போகம் ஒரு பெரிய செலிப்ரிட்டி, அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ். அதனால் தான். ஸோ இதே சைடு இப்போ தயவங்க பார்க்கலாம். அவன் அப்படியே அவன் வீட்டில் கிளம்பிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கெல்லாம் பண்ணிடுறோம் சார். ஓகே, நான் தான் இதை பண்ண சொன்னேன்ட்டு வெளியே எங்கேயும் லீக் ஆகக்கூடாது, சரியா? சரி சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை நாங்கள் கடத்திடுறோம். அண்ட் தென் கடத்தி எங்கே சார் கூப்பிட்டு வரணும்? நான் ஒரு இடத்துக்கு உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அங்கே அனுப்பிவிடுங்க, சரியா? சரிங்க சார், நாங்கள் அங்கேயே கூப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஃபியாஸ் கும்பலும் சொல்லியிருப்பாங்க. தயவங்க அப்படியே பார்க்குறான் மிரரில். என்ன வாயன், இன்னைக்கு நமக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது இல்லை? ரொம்ப ஹாப்பியாக இல்லை? எனக்கும் தான். அதனால தான் இவ்வளோ அழகாக ரெடி ஆகிறேன். செம்மையாக இருக்கல்ல? அதே மாதிரி நீயும் செம்மையாக இருப்ப. ஆனால் என் கூட இனிமே உன் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ போகிற. லவ் யூடி பொண்டாட்டி. அண்ட் தென் உலகத்தில் யாராலையும் உன்னை இந்த அளவுக்கு காதலிச்சிருக்க மாட்டான். என்னோட காதல் எப்படி தெரியுமா? மனிதம் பாதி மிருகம் பாதி கலந்த கலவை தான் என்னோட லவ் சொல்லிட்டு தயவங்க அந்த மிரரை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே சாடு இப்போ உங்களை பார்க்கலாம். ஸோ நீங்கள் இங்கே ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ரூமில் இப்போ யாருமே கிடையாது. ஸோ சடனாக அங்கே ஒரு 4 பேர் வராங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் டேர்ன் பண்ணுற அந்த செகண்ட்லேயே உங்கள் மேலே அந்த மயக்க ஸ்ப்ரே அடித்து ஸோ உங்களை அங்கேருந்து அப்படியே கிட்னாப் பண்ணிடுறாங்க. யாருக்குமே தெரியாத மாதிரி. அவங்க எப்படி வந்திருப்பாங்கன்னா, அங்கே பார்க்குற வெயிட்ரஸ் மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி வந்திருப்பாங்க. வெயிட்ரஸ் மாதிரி வந்து உங்களை கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ தயவங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி தயம் அந்த எப்படி சொல்கிறது, கல்யாணம் நடக்கிற இடத்துல தான் இருக்கான். பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களா? சார், நீங்கள் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். நீங்கள் சொன்ன லொக்கேஷன்லாம் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க சார். ஓகே, ஒரு 3 ஹவர்ஸில் அங்கே ரீச் ஆகிடுவேன். அது வரையும் சரியா அவளை பத்திரமா பார்த்துக்கணும். அவளை தானே டார்ச்சர் பண்ணிங்க அவ்வளோதான். ஒத்தனை வீடோட இருக்க மாட்டீங்க. சார் மேடம், நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். அவங்க மயக்கத்தில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மயக்கம் தலையா 1 நாள் ஆகும் சார். என்னடா சொல்கிறா? 1 டே ஆகுமா? ஆமாம் சார், 1 நாள் ஆகும். நீங்கள் கவலைப்படாதீங்க, அவளுக்கு எதுவும் ஆகாதுல்ல? இல்லை சார், அதெல்லாம் எதுவும் ஆகாது. அவங்க மயக்கத்தில் இருப்பாங்க, அவ்வளோதான். சரி, ஓகே, சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோனை வைக்கிறான். ஸோ இதே சைடு பார்க் போகம் அந்த மேரேஜ் நடக்கிற இடத்துல நின்றுட்டுருக்கான். தயங் நக்கலாக பார்த்துட்ருக்கான். நாடா பொண்ணே ஓடி போய் ரொம்ப நேரம் ஆகுது, நீ யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க? ஆனால் வந்து சொல்ல மாட்டிங்களா பொண்ணை காணோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்க்குறப்பா அப்போ பார்க் போகம் அம்மா வந்துட்டு, பார்க் இங்கே வா. என்னம்மா, என்னாச்சு? வாயினங்கடா. அவள் ரூமில் இல்லை. அவள் இல்லை, அதான் உங்ககிட்ட கேட்குறேன். எங்கன்னா போனாளா? உங்ககிட்ட சொன்னாளா? இல்லையே, 1 ஹவருக்கு மட்டும்தான்மா பார்த்தேன். அவள் ரூமில் ரெடி ஆகிட்டு இருந்தாலேம்மா. இப்போ தான் அந்த ரூம்லேருந்து வரேன். அவள் எங்கேயுமே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல போகம். மா, ஒன்றும் இருக்காது, அவள் இங்கே தான் இருப்பான். இரு, நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். ஸோ கால் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஃபோன் நாட் ரீச்சபிள் வருது. ஸோ போகம்க்கு என்ன பண்ணுறேனே தெரியல. அவன் அப்படியே நடந்து இப்போ தயாங் கிட்ட வரான். ஸோ தயாங் பார்த்துட்டு, தயாங் வாயினா அங்கே இருக்கான்னு தெரியுமா? என்ன சொல்கிற போகம்? ரூமில் இல்லாவ? இல்லைடா, எங்கே போனானே தெரில. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒருவேளை ஏன்னா அவளை கடத்திட்டு. டேய், இவ்வளோ செக்யூரிட்டி இருக்குது, எவன்டா வந்து வாயினை கடத்த முடியும்? இல்லைடா, பயமாக இருக்குது மச்சான், யாரென்னா சொல்லி தேட சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்க எல்லாருமே அங்கே எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. இப்போ போகம் அகெயின் அவங்க இருக்க ரூமுக்கு வரான், நீங்கள் இருந்த ரூமுக்கு. ஸோ மறுபடியும் செக் பண்ணுறான், நீங்கள் எங்கன்னா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு. அவன் மறுபடியும் அந்த ரூமை செக் பண்ணுறான். பார்த்தா நீங்கள் இல்லவே இல்லை. அவனுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிட்டு உட்காடுறான். இப்போ தான் அவங்க பக்கத்தில் வந்துட்டு, மச்சான் ஏன்டா ஃபீல் பண்ணாத, நான் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கேன் தேட சொல்லி. எனக்கு பயமாக இருக்குடா, அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட எனக்கு தெரிலடா. டேய், இவ்வளோ நேரம் வரை இங்கே தானடா இருந்தா, எப்படி அவள் காணாமல் போயிருப்பா? மச்சான் எனக்கு பயமாக இருக்குடா. மச்சான்
இல்லைடா, காணாலாம் போயிருக்க மாட்டா. ஒரு வேளை ஒரு வேளை இல்லை, அவன் நைட் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாடா. என்ன மச்சான் சொன்னா? இல்லை, நான் பார்க் போகாமல் கல்யாணம் பண்ணா அவளோட கெரியர் போயிடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவன் என்கிட்ட பேசினாடா. நான் கூட திட்டினேன், எதுக்கு அது மாதிரிலாம் யோசிக்கிறா? அவனே தெரிஞ்சுதானே அவளை கல்யாணம் பண்ணுறான். ஆக்டர்ஸ்லாம் கல்யாணம் பண்ணாமலே இருந்துருவாங்களா? அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வேணாமா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவள் புரிஞ்சுக்கவே இல்லை. அதுவே சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒரு வேளை உன் கெரியரை காப்பாற்றுறதுக்காக வச்சான். ஒருவேளை அது கூட போயிருக்கலாம்ல உன்னை விட்டுட்டு. அச்சா, என்னடா சொல்கிற? ஒருவேளை அதுக்கு தான் போயிருப்பான்றியா? ஆமாண்டா. அப்போ எதுக்குடா காலைல அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு இருந்தா? ஒருவேளை அவன் மனசு மாறி இருக்கலாம், அதனால கூட போயிருக்கலாம். மச்சான், எதுவும் ஃபீல் பண்ணாத. முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் தேடுவோம், சரியா? மச்சான், எனக்காக ஒன்றே ஒன்றா அவளை தேடி கண்டுபிடிச்சி மட்டும் என்ன கொடுத்துரு மச்சான். சத்தியமாக சொல்கிறேன், அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுடா. நான் அவளை கொஞ்சம் மாதம் தான்டா லவ் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு தெரியல அவன் மேலே எதுக்கு எனக்கு இவ்வளோ லவ் வந்துச்சுன்னு. சத்தியமாக தெரிலடா. டே, நான் பார்த்துக்கிறேன்டா, கண்டிப்பாக அவளை நான் உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயவங்க சொல்லியிருப்பான். அந்த சொல்லிட்டு அவன் கிளம்பி அங்கேருந்து வந்துடுறான். அப்படியே காரில் செம்ம வாய்ப்பாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். இனிமே என் வாழ்க்கையில் வயன் மட்டும்தான், அவள் வாழ்க்கையில் நான் மட்டும்தான். எங்களை யாராலையும் இனிமேல் பெரிய முடியாது. இன்னும் ஒரு 3 நாளில் நீ செத்து போன மாதிரி இந்த உலகத்துக்கு நான் காமிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும்தாண்டி. நீயே சொல்லு, வயன் தயம் எவ்வளோ அழகாக இருக்கு. ஐயன் பார்ப்பகன் வே நல்லாவா இருக்கு? சத்தியமாக நல்லா இல்லை. உன் பேர் என் பேர் தாண்டி கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி உனக்கு நான் தாண்டி கரெக்டாக இருப்பேன். அவெல்லாம் எப்படி உனக்கு? அவனுக்கு என்னடி தெரியும் உன்னை பற்றி? எனக்கு எல்லாமே தெரியும் உன்னை பற்றி. இந்த ஒரு வருஷத்தில் உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன்டி. என் லைஃப்பில் நான் மறுபடியும் வாழணும்னு அந்த ஆசையை கொண்டு வந்தது யார்? அது நீ தாண்டி. அப்படி நினச்சவனா இப்போ கடைசியில் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கணும்னு பார்த்தா விடுவேண்ணா நான்? அதனால்தான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துருக்கேன். உனக்காக ரிஸ்க் என்ன, என் உயிரை கூட கொடுப்பேன்டி, என் உயிரை கூட கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ அந்த லொக்கேஷனுக்கும் ரீச் ஆகிட்டான். ஸோ அவங்கக்கிட்ட அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு வந்துட்டு அவங்கள அடைச்சி போட்டு வச்சுருப்பான். ஸோ அப்புறம் தான் அவங்கள கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணியிருப்பான். ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்திருக்கும் ஃபஸ்ட்டே. ஸோ ஓகேடா, இதோட நம்ம ஃப்ளாஷ்பேக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ கரண்ட் ஸ்டோரி கூட போயிடும். இப்போ அவன் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு எல்லாமே இப்போ ஒரு கெட்ட கனவு மாதிரி தான் இருக்குது எனக்கு. இனிமேலேருந்து எனக்கு எவனும் தேவை கிடையாது. என்னைய பொண்டாட்டி வாங்கினு இருக்கா, அவள் கூடயே கடைசி வரையும் என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சோஃபாவில் உட்காடுறான். ஸோ அவனுக்கு ஃபுல்லாக உங்கள் கூட எப்படி லைஃப்பை வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரீமில் அவன் இருக்கான். இதே சைடு உங்களை பார்க்கலாம். ஸோ நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, அந்த ஜன்னல் சைட்லேருந்து எல்லா துணியும் மர்ச் பண்ணி ஒரு ரோப் மாதிரி ரெடி பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு போக பார்க்குறீங்க. ஸோ பாதி வரையும் கீழே இறங்கிட்டீங்க. அண்ட் தென் இப்போ இறங்கிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்த்தா அது ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியாவே இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. இங்கேருந்து எப்படி நான் போகிறது? எனக்கு பயமாக இருக்கு. பார்க், என்னை கூட்டிகிட்டு போ பார்க். என்னால் இவங்கிட்ட இருக்க முடியாது. இவன் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். பார்க், நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகிறீங்க. பிகாஸ் இங்கேருந்து உங்களுக்கு தப்பிச்சாலே போதுன்னு தான் தோணுது. இதே சைடு இப்போ தயாங் தான் அப்படியே மேலே உங்களை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆசைகளோட கனவுகளோட மேலே கதவை திறக்கிறான். பார்த்தா நீங்கள் இல்லை. வயான், வயான் எங்கே இருக்கா? வயான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். பார்த்தா நீங்கள் ஆளவே காணோம். அண்ட் தென் அப்படியே ஜன்னல் சைடு எட்டி பார்க்குறான். பார்த்தா அந்த துணியை கட்டி போட்டிருப்பீங்களா, அது தொங்குது. பார்த்தா நீ என்கிட்ட தப்பிக்கிறியாடி? ஏய், இந்த காட்டில் நீ எங்கே போனாலும் கடைசியில் நீ என்கிட்ட தாண்டி வந்து சேருவ. என்கிட்ட தான் வந்து சேருவ, சரியா? நானும் பார்க்குறேன்
நீ எங்கே தான் எவ்வளோ தூரம் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயம் அப்படியே கன் எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே இப்போ வரான். ஸோ நீங்கள் பாதி சைடு வரையும் போயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ எந்த சைடு போகுதுன்னே தெரியல. அண்ட் தென் ஒரு மாதிரி பயத்திலே நின்றுட்டுருக்கீங்க. அப்பன்னு பார்த்து மழை வேற நல்லா பேஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த சகதியில் நடக்கவும் முடியாமல் காலில் செப்பல்லாம் போடலை, அப்படியே கல்லெல்லாம் குத்துது. ஒரு மாதிரி நீங்கள் விழுந்து விழுந்து எந்திரிச்சு நடந்து போகிறீங்க. ஏன்னா அந்த சகதி வலிக்கெல்லாம் விட்டுருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ போயிட்டுருக்கப்பா. அப்போ தயாங்கோட வாய்ஸ், ஏ வயன் எங்கடி போனா? எதுக்கடியும் புருஷனை எவ்வளோ கஷ்டப்பட விட்றா? நமக்கு இப்போ தாண்டி கல்யாணம் இருக்குது, அதுக்குள்ளே எதுக்கடியும் இந்த ஒழிஞ்சா பிடிச்சா விளையாட்டலாம்? நீ அடங்க மாட்டேன்றல. உன்னை தொடாமல் வச்சிருக்கலான்னு நினச்சேன். ஆனால் மவளை நீ மட்டும் இன்றைக்கி என்கிட்ட கிடச்ச. உனக்கு இனிமேல் இந்த தயாங்க விட்டு போகணும்னு அந்த நினப்பு கூட வராத மாதிரி பண்ணிவிடுவேண்டி. மரியாதையாக நீ ஏன் வந்துரு. நான் மட்டும் தேடி கண்டுபிடிச்சேன், அவ்வளோதான், சின்ன பின்னமாக ஆகிடுவேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ரொம்ப கத்திக்கிட்டே வந்துட்டுருக்கான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறீங்க. இப்போ தயாங் கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். ஸோ அவன் அப்படியே ஒரு மாதிரி கன் எடுத்து மேலே பாயிண்ட் ஆஃப் பண்ணி ஷூட் பண்ணிட்டே இருக்கான். நீ மட்டும் வெளியே வரல அவ்வளோதாண்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுறுத்திட்டுருக்கான். ஆனால் நீங்கள்னா வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அழுத்துட்டே நிற்கிறீங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க, தயவு செஞ்சு இவன் கண்ணில் மட்டும் நம்ம பற்றவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறப்பா நீங்கள் திடீர்னு எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி சவுண்டு விட்டுருப்பீங்க. தயாங்ண்ணா, என்ன பேபி கேர்ள் இங்கே தான் இருக்கீங்களா? ஓ ஒழிஞ்சா பிடிச்சா விளையாட்டா? எதுக்குடி இதெல்லாம்? வீட்லேயே விளாட்லாம்ல, அதை விட்டு நடு காட்டுக்குள்ளே, அதுவும் இந்த மழை நேரத்தில். ஏய் எனக்கு சளி பிடிச்சா நான் ரெடி பண்ணுவேன். உனக்கு சளி பிடிச்சா எனக்கு பிடிக்காது. எனக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? நீ காய்ச்சல்லையும் சளிலையும் அவஸ்திப்படுறப்ப எனக்கு வலிக்கும்டியாங்க, எனக்கு வலிக்கும் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு அப்படியே இந்த மரத்துக்கு பின்னாடி வந்துட்டான். ஏன்னா அவங்களோட லைட்டாக அவங்களோட அந்த ஷேடோ தெரிஞ்சிருக்கும். ஸோ அவன் அப்படியே வந்துட்டு அவங்கள பார்த்து ஒரு டெவல் ஸ்மைல் பண்ணுறான். என்னடி அத்தியா வாட்னியா? என்னடி ஏன் கிட்ட வந்து தப்பிச்சு போகலான்னு நினச்சியா? வேணாம் ப்ளீஸ் ஆயா, என்னை விட்டு, உனக்கு எஞ்சி கேட்குறேன், வேணாம், எனக்கு உன்னை பார்த்தா பயமாக இருக்கு. ஏய் நீ எதுக்கு பயப்படுறா? நான் உன்னை கொலை பண்ணனா? இல்லைனா உன்னை நான் எதாவது பண்ணனாடி சொல்லு. உன்னை கொலை பண்ண போகிற மிரட்டினா? நீ அப்படி பண்ணியிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்க தாயா. என்ன சொன்னா? சைக்கோவா? ஏய் சைக்கோவா ஆக்கிட்டடி. பார்த்தா நீ தாண்டி என்னை சைக்கோவா ஆக்கிட்ட. எப்படி இருந்தா தெரியுமா? மொத்தமாக மாற்றிட்டடி, மொத்தமாக என் வாழ்க்கையை மாற்றிட்ட. ஆனால் திடீர்னு நீ எனக்கு இல்லைன்னா நான் எப்படி ஏற்றுப்பேன் சொல்லு? மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன் தெரியுமா? இதை முன்னாடி பார்க் பாக் உன்னை லவ் பண்ணுறான், அதுக்கு மேலே நான் உன்னை லவ் பண்ணிருக்கேன், அதுக்கு மேலே. தயம் வேணாம் தயம் ப்ளீஸ். நான் என்றைக்குமே அந்த மாதிரி நினச்சி பார்த்தது கூட இல்லை. நினச்சி பார்க்கலனா இனிமேல் நினச்சி பாரு. ஏன் வாட மடைக்க மாட்டிங்களா? வேணாம், நான் ஏற்கனவே வாய முறி. எப்போ பார்த்தாலும் ஏற்கனவே உன்னை லவ் பண்ணியிருக்கேன், லவ் பண்ணி. லவ் தானடி பண்ணா? அவங்க கூட எல்லாம் பண்ணிட்டியாடி? எனக்கு தெரியும் நீ அவங்க கூட பண்ணியிருக்க மாட்டேன்னு. சொல்லுடி, அவன் கூட நீ பண்ணியிருந்தா கூட பரவாயில்லடி. ஏன்னா நான் அவனும் உன்னோட வேர்ஜினிட்டிக்கு ஆசைப்படல, நான் மனசுக்கு தான் ஆசைப்படுறேன். எனக்கு அதைத்தாடி, எனக்கு அதைத்தா, அது எதுவும் வேணாண்டி. என்ன ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கோடி, எனக்கு அதாண்டி வேணும். எனக்கு இந்த பாசெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாதுடி. நீ அதை கொடுப்பியா? அதுக்காக தாண்டி உன் பின்னாடி நாய் மாதிரி நான் சுற்றிட்டு இருக்கேன். அதுக்காக தான் உலகத்தில் இருக்க எல்லாம் தப்பு பண்ணுறேன். எதனால? உனக்காக மட்டும் தாண்டி. நீ நல்லா இருக்கணும்னா நான் எத்தனை பேரை வேணாலும் அழிப்பேன்டி, எத்தனை பேரை வேணாலும் அழிப்பேன். ஒன்று சொல்லவா? இந்த இடத்துக்கு நீ இருக்கிற காரணமே ஒன்று நான் கொண்டிருக்கேன். அது யாருக்காக? உனக்காக மட்டும்தான். இப்ப பார்க் போக்கமோட ஒரு மூவி நடிச்சல்ல, அந்த படத்துல வேற ஒரு பொண்ணு நடிக்க வேண்டியது இருந்தது. ஆனா அந்த பொண்ணை நான் எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணேன். இந்த படத்துல நடிக்காத, என் நடிக்கணும், நீ மரியாதையா போயிடுனா.
அவன் கேட்கல. நான் உனக்கு காசு கூட அள்ளி அள்ளி கொடுக்குறேன்னு. அதெல்லாம் முடியாது, இது என்னோட கெரியர், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா. அத்தா எனக்கு உன் கெரியர் தாண்டி முக்கியமாக தெரிஞ்சுது. போட்டு தள்ளிட்டேன். ஏன்னா நீ சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும். எத்தனை பேரை வேணா கொல்லுவேன்டி, எத்தனை பேரை வேணாலும் கொல்லுவேன். அது உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்டி. ஏன்னா நீ என் உயிரடி, என் உயிர். அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை விட்டு கொடுத்துட மாட்டேன். ஏன்னா நீ எனக்கானவ, எனக்காக பிறந்தவடி. ஒரு சொல்லுவாங்களா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவதை வருவா உங்களுக்காக, அந்த மாதிரி தாண்டி என் தேவதடி நீனு. உன்னை எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? உனக்காக 1000 கொலை, நான் 10,000 கொலை பண்ணுவேன். ஏன்னா நீ அதுக்கெல்லாம் ஒர்த்தடி, அதுக்கெல்லாம் நீ ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு தயாங் செம்ம ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்லுனா, பயத்தோடையும் சரி, என்னடா இவன் நம்மளுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தயாங் அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறான். இங்கே பாரு, இந்த கையை நான் மட்டும்தான் பிடிப்பேன். இந்த தோலில் நான் மட்டும்தான் சாய்வேன். உன் மடியில் நான் மட்டும்தாண்டி படுப்பேன். மொத்த எவனுக்கு இடம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் எனக்கு மட்டும்தாண்டி சொந்தம், இதெல்லாம் எனக்கு மட்டும்தான். மொத்த மாதிரி உன் உடம்பு இது எனக்கு, அப்புறம் இது அப்படிலாம் கேட்குறாது கிடையாது. எனக்கு தேவை உன்னோட மடி, அப்புறம் ஷோல்டர், அப்புறம் கை, அவ்வளோதான். அது காலத்தில் பிடிச்சிட்டு கூட நான் வாழ்ந்துடுவேன்டி. ஆனால் என்ன ஒரு பயம்னா, ஒரு நாள் அந்த பார்ப்புக்கு உன்னை தேடி வந்துட்டு உன்னை கண்டுபிடிச்சி கூட்டு போயிட்டானா, அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அப்போ நீ என்னை விட்டு போகக்கூடாதுண்ணா, நான் உன்னை பண்ணி தான் ஆகணும். அது உனக்கு பிடிக்கலனாலும் சரி, பிடிச்சாலும் சரி, நீ என் கூட இருக்கணும். அதுக்காக நான் பண்ணி தாண்டி தீரணும். என்னை மன்னிச்சிடுடி. உன் விருப்பத்தோடு தான் எல்லாம் நடக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது நடக்காதுடி. ஏன்னா அன்றைக்கும் நீ என்னை ஏற்றுக்க மாட்டேன். உன் மனசில் அவள் தான் இருப்பான், அவன் மட்டும்தான் இருப்பான். ஏன்னா அதனால தானே உனக்கு கல்யாணம் ஆகி தெரிஞ்சும் என்னை விட்டு நீ ஓடி வந்த. சொல்லுடி, அப்போ அந்த அளவுக்கு அவனை நீ லவ் பண்ணிட்டியா? எனக்கு புரியலடி. அப்படின்னு நீ அவனை பண்ணிட்டான் அவன். சொல்லு. ஒவ்வொரு விஷயத்தில் உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, இந்த ஒரு விஷயத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். நீ இருக்கிற அந்த வீடு அது யாருக்காக? உனக்காக நான் பார்த்து பார்த்து கட்டின வீடுடி. அதெல்லாம் உனக்காக மட்டுமே அந்த வீடை நான் செதுக்கிருப்பேன்டி. அப்படிலாம் உன் மேலே லவ் வச்சிருந்த அண்ணா ஈஸியாக தூக்கி போட்டு போகிற வேணான்ட்டு வலிக்குதுறீங்க. அப்படியே போட்டு எனக்கு கொல்லுதுடி. ஐயா பேசாம நீ என்னை சா வச்சு போட்டு போயிடுடி, செத்துறேன்டி நிம்மதியாக உன் கையில் கூட. ஆனால் என் கூட வாழ்ந்து பாரு. உன்னை எப்படி பார்த்துக்கிறேன் நீ அதில் தெரிஞ்சுப்படி. ஏண்டி ஏன் நானும் ஆசைப்படக்கூடாதா உன் மேலே? எனக்கு இந்த தகுதி இல்லையாடி உன்னை அடையிறதுக்கு? யாரும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் பேக்கெல்லாம் பண்ணலாம், ஒரு மாதிரி பயத்திலே இருக்கீங்க. ஆனால் தயாங்க புரிஞ்சு போச்சு, அவன் இவ்வளோ பேசியும் நீங்கள் அவனை ஏற்றுக்காத மாதிரி தான் அவனுக்கு தெரியுது. அதனால் அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். நீங்கள் எப்போவுமே அவனை விட்டு போகக்கூடாதனால அவன் உங்ககிட்ட எனக்கு தப்பாக நடந்துக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். ஸோ அவன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். வா வீட்டுக்கு போகலாம். இல்லை வான வேணாம் ப்ளீஸ் வாடி, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை ஆகிடும். மரியாதை நான் கூப்பிட்ட போய் வந்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு தான் உங்கள் கையை பிடிச்சி தரத்துன்னு இழுத்துட்டு போகிறான் அந்த வீட்டுக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க, கெஞ்சுறீங்க, வேணாம் ப்ளீஸ் வேணாம், ஒருத்தவங்களை கட்டாயப்படுத்தி இப்படி பண்ணக்கூடாது தாயா. வாய முறி, எனக்கு மட்டும் ஆசை அடி ஒன்று இப்படி பண்ணுன்ட்டு. எல்லோரும் என்கிட்ட வந்து ஒன்று பிரிச்சுருவாங்கடி. மொத்தம் அந்த மயிருக்கு மட்டும் தாண்டி இப்படி பண்ணுற. என்னை மன்னிச்சிரு, நான் உங்கள்கிட்ட இப்படி நடந்து கூடாதுதான் நினச்சேன். ஆனால் நீ எனக்கு வேணும், நீ வேணும்னா நான் எந்த எல்லைக்கு வேணால் போவேன்டி, எந்த எல்லைக்கு வேணால் நான் போவேன். என்னை மன்னிச்சிரு. என் காதல் இப்படி தான் இருக்கும், உன்னை காயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்று சொல்லவா? ஆனால் ஒன்று சொல்லவாடி, என்னை மாதிரி ஒருத்தன் உனக்கு காதலியா உனது தாண்டி வரணும். அதான் உன் மேலே எனக்கு அவ்வளோ லவ் இருக்குடி, அவ்வளோ லவ் இருக்குது. அந்த லவ்வை எப்படி காட்டணும்னு தெரியல, ஆனால் உன்னை நல்லா பார்த்துப்பேன்டி. ஆனால் அது மட்டும் எனக்கு தெரியும், அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே உங்களா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துரு. அங்கே தான் இருக்கீங்க அந்த வீட்டில். ஸோ தயாங் அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் ரொம்ப பயந்துட்டு
ஒரு மாதிரி தள்ளி போறீங்க. தயம் கிட்ட கிட்ட வரான். எதுக்குடி தள்ளி போறா? ஆ எவ்வளோ என்னால் என்னை விட்டு என்னால் தள்ளி இருக்க முடியும்? எங்கே போனாலும் கடைசியில் நீ என்கிட்ட தான் வருவ. என்கிட்ட மட்டும்தான் நீ வருவ. தயம் ப்ளீஸ் தயம், எதுவும் பண்ணிடாத என்ன. எனக்கு கெஞ்சி கேட்குறேன் தயம். வேணாம் தயம், உன் காலை கூட விழுகிறேன் தயம். நீ என்னை இப்படி பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றலாம். ஏய் நான் சொன்னா உன்னை இப்படி பண்ணுறதுக்கு கொண்டுலாம்னா அப்போ நான் அந்த அளவுக்கு கேவலமானவனா? உன்னை தொட கூட எனக்கு தகுதி இல்லையா? சொல்லுடி, உன்னை தொட கூட எனக்கு தகுதி இல்லையா? ஆ ஏய் என்னடி சொல்ல? நீ எனக்கு தான்டி, எனக்கு தான். நான் ஒன்றும் அந்த லஸ்ட்டுக்காக உன்னை தொடல. எனக்கு வேணும், நீ எப்பவுமே என் கூட இருக்கணும். உன்னை என் கூட வச்சுக்கணும்னா நீ என் கூட வந்தாதான்டி. அதேமாதிரி நான் உனக்குள்ள வந்தா மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். அப்படி இல்லைனா உன்னை என்னது பிரிச்சிருவாங்க, இல்லைன்னா என்னை விட்டு போயிடுவேன். அப்படிலாம் நீ போகக்கூடாதுடி, என்னை விட்டு போயிடக்கூடாது. நீ என்னை விட்டு போகணுன்னா நான் செத்தா தாண்டி போகணும். நான் செத்தா மட்டும்தான் நீ என்னை விட்டு போகணும். அது வரையும் என் கூட தான் இருக்கணும். இந்த உலகத்தில் ஹீரோட காதல் தான் அதிகமான பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு வில்லன் எப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு நீ பாப்படி. நீ பாப்ப வில்லனுக்கும் லவ் இருக்கும்டி, அவனுக்கும் மனசு இருக்கும், அவனுக்கும் எல்லாமே இருக்கும். அவனும் உங்களை மாதிரி தானேடி. உங்களை மாதிரி தானே. தயம் வேணாம் தயம் ப்ளீஸ். நீ வேணாம் வேணான்னு சொன்னா எனக்கு வேணும் வேணும்னு தோணுதுடி. எனக்கு வேணும் வேணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டா அப்படியே கழட்டி தூக்கி போடுறான். அண்ட் தென் நீங்கள் 2 பேருமே அந்த வீட்டோட நடு ஹாலில் தான் இருக்கீங்க. ஸோ தயம் அப்படியே உங்ககிட்ட வரான், அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. ஸோ அவன் என்னடி எவ்வளோ தூரம் போகிற? எங்கே போனாலும் அவ்வளோதான், அங்கே தான் நிற்க முடியும்னால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் கிட்ட வந்துட்டு அப்படியே உங்கள் ஐஸை பார்க்குறான். ஒத்தா இந்த ஐஸ் தாண்டி, இந்த ஐஸ் தான் என்னை விழ வச்சது. உங்ககிட்ட பைத்தியக்கார மாதிரி ஆக்குனது எது? இந்த ஐஸ் தான். அந்த கண்ணில் என்னமோ இருக்குடி, ஆனால் அதாட்டி பித்து பிடிச்ச மாதிரி ஒன்று பின்னாடி இப்படி சுற்றிட்டு இருக்கேன், பின்னாடி இப்படி சுற்றிட்டு இருக்கேன். இங்கே பாரு, நான் அவனை லவ் பண்ணுறேன், நம்ம கல்யாணம் ஆச்சு, இதெல்லாம் நடக்கும். இது நடக்காமல் எவனுக்கும் இருக்காது. நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறோம். இன்னைக்கு நைட்டு என்னை மடிச்சிரு, நான் அப்படி உன்னை பண்ணக்கூடாது தான், ஆனால் நீ என் கூட இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க அப்படியே உங்களை தூக்கிக்கிறான். ஆனால் இதோடு இந்த பாட்டை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன்டா. அந்த சூன் எக்ஸ்பர்ட் போட்டுடுறேன். அப்புறம் வந்துட்டு ஹாப்பி தீபாவளி. தீபாவளியில் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, சேஃபாக இருங்க. அவ்வளோதான்டா. டியூஸ்டே அன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் நல்லா லைக்ஸ் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா சீக்கிரம் போடுவேன், அப்படிலாம் டிலே பண்ணுவேன். என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டு ஜேகே ஒன் ஷாட் கமெண்ட்ஸே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கடா, இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்துடலாம். பயப்படாதீங்க, இது ஹாப்பி எண்டிங் தான் இருக்கும், சேட் எண்டிங் கிடையாது. ஓகே.